சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ எப்படி யுகங்களாக இந்த சண்டை நடக்கிறதே எல்லா யுகத்தையும் சொல்கிறேளே, அப்படி நல்லவர்களுக்கிடையே ஏன் சண்டை வருதுன்னா, அப்போ அகங்காரம் தான் காரணம்ன்ட்டு ஆரம்பத்துலேருந்து அந்த அகங்காரத்திலே பிடிச்சிட்டு இருக்காரு. அகங்காரம் தான் காரணம்ப்பா. அகங்காரம் கூடவே வந்திருக்கு, பிறக்கிறோச்சே வந்திருக்கு. அதனால இப்படி தான் வரும். எப்பேற்பட்ட சித்தர்கள் ஆனாலுமே அவளுக்கு அந்த திடீர்னு ஒரு அகங்காரம் வரும். அந்த சமயத்தில் ஒரு சாபத்தை கொடுத்துருவா. அப்புறம் உடனே ஷன நேரத்துக்கு அந்த கோபம் இருக்கும். அப்புறம் திருப்பி பரிகாரமாக அவளே சொல்லிவிடுவா. அப்படிலாம் இருக்குது. ஸோ இப்போ பிருகு சாபத்தினால தான் விஷ்ணுவே பூமியில் பிறக்க நேரிட்டது அப்படின்னு சொல்கிறார். இப்போ பிருகுணா பகவான் விஷ்ணுகு கதம் சப்தகான்னு கேட்குறாரு. அடுத்த கேள்வி கேட்குறார் ஜனமேஜயன். பிருகு எதுக்கு விஷ்ணுவை போய் சபிக்கணும்? விஷ்ணு அப்பேற்பட்ட உயர்ந்தவர், அவரை போய் பிருகு எதுக்கு சபிக்கணும்? என்ன காரணத்தால் சபிச்சார் அப்படின்னு கேட்குறோச்சே. இப்போ வியாசர் பதில் சொல்ல போகிறார் அதுக்கு. व्यास उवाच शृणु राजन् प्रवक्ष्यामि भृगोः शापस्य कारणं पुरा कश्यपदायादः हिरण्यकशिपुः नृपः यदा तदा सुरैः सार्धं कृतं संख्यं परस्परं. वो व्यासर சொல்றார், शृणु राजन् ஸ்ருணு ராஜன் பிரவக்ஷாமி. ஸோ நான் சொல்கிறேன் ராஜா கேளு, எதுக்கு அவன் இந்த சாபம் கிடச்சிது, சாப்பஸே காரணம், அந்த சாபத்தோட காரணத்தை சொல்ல போகிறேன். முன்னாடி புறான முன்னாடி கஷ்யப தாயாதகான்னு சொன்னால், இங்கே தாயாதின்னு சொன்னாலும் இங்கே பிள்ளைனே அர்த்தம். ஏன்னா இங்கே ஹிரண்யகசிபு சொல்கிறார். ஸோ கஷ்யபரோட பிள்ளையாக பிறந்தார் ஹிரண்யகசிபு. நிருபகா ராஜாவாக இருந்தான் ஹிரண்யகசிபு. சுரைஹி சார்தம் தேவர்களோடு கூட சண்டை போடுறான். ஹிரண்யகசிபு அசுரர்களுக்கெல்லாம் எப்போவுமே சண்டை போடுறது தான் வழக்கம். ஸோ யதா ததா சுரைஹி சார்தம் கிருத்தம் சங்கியம்னாலே போர்னு அர்த்தம். ஸோ பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போரிடுறா. அப்போ ஹிரண்யகசிபு அது லீடரா அசுரர்களோட சைடில் போரிட்டான். व्याकुलं समजायत हते तस्मिन् ऋते राजा प्रह्लादः सम अजायत. ஸோ சங்கே கிருத்தே போரிட்ட பொழுது, போர் செய்த பொழுது, ஜெகத் சர்வம் வியாக்குலம் எல்லாமே கலங்கிறது. எல்லாம் பெரிய தேவாசுர போர்னு விளையாட்டு இல்லையே. ஸோ அப்படி உலகம் எல்லாமே வியாக்குலமாகிடுது, ஒரே குழப்பமாகிடுது. சம் அஜாயத்தை ஏற்பட்டது. ஹதே தஸ்மின் ரிப்பே ஹிரண்யகசிபு ஒரு வழியாக போயிட்டான். கடைசியில் ஹிரண்யகசிபு இறந்து போனான். ஸோ ஹதே தஸ்மின் அவன் இறந்த உடனே ராஜா பிரகலாதக சம்மஜாயத ராஜாவாக பிரகலாதன் நியமிக்கப்பட்டான். ஸோ அடுத்த ராஜா பிரகலாதனா வந்தான். पीडयामास प्रह्लादः शत्रुकर्षणः संग्रामः हि अभवत् घोरः शक्रप्रह्लादयोः तदा. ஸோ பிரகலாதர் என்ன பண்ணினா, ராஜாவனா அசுர இது ஜாதி தானே, அவள் எப்போவுமே சண்டை போட்டுருப்பான். ஸோ தேவான் சக பீடையா மாசா தேவர்களை பீடித்தான். ஸோ பிரகலாதனும் தேவர்களோடு சண்டை போடுறேன். சத்ருகர்ஷனக அசுரர்களை எல்லாம் தேவர்களையெல்லாம் சத்ருக்களையெல்லாம் அழிக்கக்கூடியவராக அந்த பிரகலாதன் சண்டை போட்டார். ஸோ சங்கிராமக கோரகி அபவத்து கோரமான போர், சங்கிராமம்னாலும் போர் ஏற்பட்டது. சக்கர பிரகலாதையோகோ ததா சக்கரன் இந்திரனுக்கும் பிரகலாதனுக்கும் ஒரு பெரிய போர் ஏற்பட்டது. लोकविस्मयकारकं देवैः युद्धं कृतं च उग्रं प्रह्लादः तु पराजितः. ஸோ சதம் பூர்ணம் 100 வருஷம் சண்டை நடக்கிறது. 100 ராஜன் ஹே ஜனமேஜயா லோக விஸ்மயக்காரன், லோகமே ஆச்சரியமாக பார்க்குறது, இவ்வளோ வருஷமாக இந்த சண்டை நடக்கிறதே அப்படின்னு ஒரு பெரிய சண்டை. தேவைகி யுத்தம் கிருத்தம் ச உக்ரம் பிரகலாதன் பெரிய யுத்தம் பண்ணுறான், உக்ரமான யுத்தத்தை பண்ணினான். பராஜிதக கடைசியில் தோற்றும் போனான். பிரகலாதன் தோற்று போனான்.
प्राप्य बलिं नृप நிர்வேதம்னு சொன்னது ஒரே வெறுப்பாயிடுது, எதை கண்டாலும் பிடிக்கல. ரொம்ப நிர்வேதம்னா வைராக்கியம்னு ஒரு அர்த்தம் சொல்லுவோம். நிர்வேதம் சொன்னால் ரொம்ப ஒரு கவலை, ஒரு டிப்ரெஷன். ஸோ அப்படி ஏற்பட்டுடுது, அவனுக்கு பிடிக்கல எதுவுமே. ஸோ அப்படி நிர்வேதம் அடைஞ்சோடனே தர்மம் ஞாத்வா சனாதனமான தர்மம். அடுத்து என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் உனக்கு நீ ஒழுங்காக ஆள முடியலன்னா அடுத்த ராஜாவை கொண்டதாகணும். ஸோ விரோச்சன சுதம் பலிம். அப்போ என்னாச்சு, பிரகலாதனோட பிள்ளை விரோச்சனனை பற்றி இங்கே மென்ஷனே இல்லை. விரோச்சனுடைய பிள்ளையை ராஜாவாக்கிட்டான்றான். ஸோ தர்மத்தை அறிந்து விரோச்சனனுடைய பிள்ளையாகப்பட்ட அந்த பலியை ராஜ்யே பிரதிஷ்டாப்பிய, ராஜ்யத்தில் நிலைநிறுத்தினார். ஸோ ஒரு யுகத்தில் ஒரு மாதிரி கதை. தேவி பாகவதம் நடக்கிறோச்சு அந்த சதுர்யுகத்தில் பார்த்தோம்னா இப்படி போகிறது கதை. இங்கே பிரகலாதன் வந்து ஒரு யுத்தத்தில் தோத்த மாதிரியும் யுத்தம் பண்ணின மாதிரிலாம் வருது. பாகவதத்தில் அந்த மாதிரி வரதுல வேறு மாதிரி கதை வருது. ஸோ அப்படி விரோச்சனனுடைய பிள்ளையாகப்பட்ட அந்த பலி சக்கரவர்த்தியை ராஜாவாக ஆக்கினான். ஹே நிருப, ஹே ஜனமேஜயா. पर्वते गन्धमादने प्राप्य राज्यं बलिः श्रीमान् सुरैः वैरं चकारः. ஸோ உடனே என்ன பண்ணால் இந்த கந்தமாதனத்துக்கு, பத்ரிகாஷ்டத்தில் தான் அந்த கந்தமாதனம் பார்த்தோம். அங்கே ஒரு மலை இருக்குது கந்தமாதனம்ட்டு. ஸோ அங்கே அந்த பர்வதத்தில் போய் தபஸ்தப்தும் ஜகாமல் தபஸ் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டார். பேரனை அங்கே ராஜ்யத்தில் உட்காத்தியாச்சு. பிரகலாதன் கிளம்பி போயிட்டார். பிராப்பிய ராஜ்யம் பலிகி, ராஜ்யத்தை அடைந்த பலியாகப்பட்டவன் ஸ்ரீமான். ஸோ ரொம்ப ஸ்ரீ பொருந்தி அந்த பலி. சுரைகி வைரம் சக்காரக. உடனே அசுரன் தானே என்னதாக இருந்தாலும் தேவர்களோட உடனே விரோதம் ஏற்பட்டது. எங்கள் தாத்தாவை நீங்கள் தோக்கடிச்சேலேன்னு ஒரு கோபம் வந்துடுது. பலி சக்கரவர்த்தி விரோதம் பாராட்டினான் தேவர்களோட. ஸோ பரஸ்பரம் யுத்தம், ஒருத்தர் தேவாசுர யுத்தம் திரும்பி நடக்க ஆரம்பிச்சிடுது. தாருணம் உக்ரம் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். கொடிய யுத்தமாக நடந்தது. ஸோ தைத்தியாக சுரைஹி ஜிதாக ததக. ஸோ இந்திரேன அமித தேஜஸ், அது மாதிரி எடுக்கணும். அமித தேஜஸ்னு அளவற்ற தேஜஸை உடைய இந்திரனால், பயங்கரமான தேஜஸ் உண்டு சக்கரனுக்கு. அப்படிப்பட்ட இந்திரனால் தைத்தியாக சுரைஹி ஜிதாக. அதனால இந்திரனோட பலத்தினால தேவர்கள் எல்லாம் அசுரர்களை ஜெயித்தார்கள். தைத்தியாக ஜிதாகனா தைத்தியர்கள் ஜெயிக்கப்பட்டார்கள். தைத்தியர்களை தோத்து போனான்னு அர்த்தம். அசுரர்கள் தோற்றா தத்தக. அப்பொழுது राज्यभ्रष्टाः कृता नृप ततः पराजिता दैत्याः काव्यस्य शरणं गताः. அவ்வளோதான். விஷ்ணுடைய சகாயத்தினால தான் ஜெயிச்சிருக்கான். இந்திரனுக்கு எப்போவுமே விஷ்ணு ரொம்ப சகாயம் பண்ணுவார். தேவர்களோட ஃப்ரெண்டு அவர் ரொம்ப. ஸோ ராஜ்யபிரஷ்டாக, அதனால் தோற்ற அந்தவர்கள் ராஜ்யத்தை இழந்தவர்களாக செய்யப்பட்டார்கள். கிருதாக நிருப, ஹே ஜனமேஜயா. ஸோ ராஜ்யத்தை இழந்துட்டா அசுரர்கள்லாம், பலியெல்லாம் ராஜ்யத்தை இழந்துட்டான். ஸோ பராஜிதா தைத்தியாக, அப்போது பராஜிதா தோற்று போன அந்த தைத்தியர்கள் அசுரர்கள் எல்லாம் காவியசிய சரணகதா. அவளுடைய குரு யார்? காவியங்கிறது சுக்கராச்சாரியா. எஸ், கரெக்டு. ஸோ சுக்கராச்சாரியார்கிட்ட போய் சரணம் போகிறா. என்ன பண்ணுறது, நாங்களே இப்படி தோற்று போயிட்டோமே, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தங்களுடைய குருவான காவியர் என்று சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியரை அடைந்தார்கள். பராஜிதா நெடு. किं त्वं न कुरुषे ब्रह्मन् साहाय्यं नः प्रतापवान् स्थातुं न शक्नुमः हि अत्र प्रविशामः रसातलम्. நீங்கள் எங்களுக்கு சகாயமே பண்ண மாட்டேங்கிறீங்களே, ஒரு அக்யூசேஷன் பண்ணுறான் வேறு குருகிட்ட போய். நீங்கள் எங்களுக்கு சகாயமே பண்ணல, அவளுக்கெல்லாம் விஷ்ணுலாம் ஹெல்ப் பண்ணுறாரு, நீங்கள் எங்களுக்கு சகாயம்னா அப்படின்னா பிரதாபவான், நீங்கள் பிரதாபம் உடையவர்.
உங்களுக்கு என்ன செய்யணுமோ முடியும் உங்களால். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஏன் சகாயம் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீர்கள்? எங்களால் ந சக்னுமக ஸ்தாத்தும் ஹி அத்ரா, எங்களால் இனிமேல் இந்த இடத்துல இருக்க முடியாது. திருப்பி திருப்பி அவள் சண்டை போட்டுருப்பா, ராஜ்யத்தை எங்களால் ஆள முடியாது. நாங்கள் டீப்பாக உள்ளே போய்ட்றோம், ரசாதலத்துக்கே போய்ட்றோன்றான். ஸோ ரசாதலத்தில் போய் நாங்கள் இருக்கோம், நாங்கள் அங்கேயே போய்டுறோம் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தத்தோடு சொல்கிறான் குருக்கிட்ட. सहायः असि त्रातुं मन्त्रविदुत्तमा व्यास उवाच इत्युक्तः सः अब्रवीत् दैत्यान् काव्यः कारुणिकः मुनिः. ஸோ நீங்கள் சகாயமாக இல்லை என்றால் மந்திரவித்து உத்தம, மந்திரங்களையெல்லாம் அறிந்தவர், அது அறிந்தவர்களே உத்தமமானவர், நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது நீங்கள். ஸோ உங்களுடைய சகாயம் இல்லாட்ட எங்களை காப்பாற்றலைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு அதை சேர்த்துக்கணும். நீங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு நாங்கள் ரசாத்தால் தான் போய் ஆகணும் இப்போ, ஏன்னா நீங்கள் எங்களை காப்பாற்றவில்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் வியாசர் சொல்கிறார் இப்போ பதில். அதுக்கு அடுத்த பிறகு ஜனமேஜயனை பார்த்து சொல்கிறார், இத்யுக்தகா, இவ்வாறு சொல்லப்பட்ட உடனே அந்த காவியர் யார், சுக்ராச்சாரியர், சக அந்த சுக்ராச்சாரியர் சொன்னார், அப்ரவீத் தைத்தியான், அந்த அசுரரை பார்த்து சொல்கிறார், காவியக காருணிகக, கருணையோடு உள்ள அந்த சுக்ராச்சாரியர் முனிவராகப்பட்டவர் அந்த அசுரர்களை பார்த்து சொன்னார். तेजसा स्वेन वो असुराः मन्त्रैः तथा औषधेभिश्च साहाय्यं वह सदैव हि करिष्यामि कृत उत्साहः பவந்து விகதஜ்வராஹ. மாபைஷ்டான்றார், அபயம் கொடுக்குறார் சுக்ராச்சாரியார், பயப்படாதீங்கோ, பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஸோ ஸ்வேன தேஜஸா, எனக்கு நிறைய தேஜஸ் இருக்குது, நான் என்னுடைய தேஜஸ்னாலேயே தாரயிஷ்யாமி, உங்களெல்லாம் தரிப்பேன்னு நான் உன்னை காப்பாற்றுவேன்னு அர்த்தம். ஸோ உங்களையெல்லாம் நான் காப்பாற்றுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொல்கிறார் அவர். போ அசுராகான்னு கூப்பிட்றார். போன்னு ஐயன்மார்களே, அசுரர்களே, நான் சொல்கிறத கேளுங்கோ. மந்திரைகி ததா ஓஷதி பிஷ்டா, எனக்கு மந்திரங்கள் தெரியும், நிறைய மருத்துவம், அந்த மருத்துவம், ஏன்னா பகவான் அவர் சஞ்சீவனை வச்சு எத்தனை பேரை காப்பாற்றிருக்காரு, செத்து போனவளெல்லாம் பலிச்சக்கரவர்த்தி இல்லாமல் திருப்பி உயிரோடு கொண்டு வந்துட்டாரு, அப்படிப்பட்டவர் சுக்ராச்சாரியார். ஸோ அதனால என்னுடைய மந்திரங்களாலும் இந்த ஓஷதிகள் மருத்துவ குணத்தினாலும் சாகாயம் வகை, எப்பொழுதுமே சகாயம் உண்டுப்பா, அது உங்களுக்கு சகாயம் எப்போவுமே உண்டு, சதைவகி ஆல்வேஸ். ஸோ கரிஷ்யாமி, கண்டிப்பாக பண்ணுறேன். கிருத்த உற்சாகா பவந்து, நீங்கள் உற்சாகமாக இருங்கோ, தோற்று போயிட்டோமே பயப்பட வேண்டாம், உங்களை நான் ஒரு இது பண்ணிடுறேன், இந்த அசுரர்களை கொண்டு உங்களை ராஜ்யத்தில் ஸ்தாபிக்கிறேன், திருப்பியும் பயப்படவே வேண்டாம். விகதஜ்வராக பவந்துன்னு, ஜுரம் இல்லாமல் அவங்க, காய்ச்சல் இல்லாமல் அவங்கன்னு அர்த்தம். பயம் தேவையில்லை, பயத்தினாலே ஜுரம் வந்துடும், அதனால விகதஜ்வராகனா ஜுரம் இல்லாமல் இருங்கோ அப்படிங்கிறார். व्यास उवाच ततः ते निर्भया जाता दैत्याः काव्यस्य संश्रयात् देवैः श्रुतस्तु वृत्तान्तः सर्वैश्चारमुखात् किल तत्र सम्मन्त्रयाते देवाः शक्रेण च परस्परम्. ஓகே, ஸோ வியாசர் சொல்கிறார் ஜனமேஜயன்ட்ட, இப்படி சொன்ன உடனே சுக்ராச்சாரியர் அப்படி சொல்லிட்டார். அவள் வந்து நிர்பயா ஜாத்தா, அப்போ அவள் தைத்தியர்கள் அசுரர்களுக்கெல்லாம் பயம் படுத்து, ஸோ பயம் இல்லாமல் ஆகிவிட்டார்கள். காவியசிய சம்சயாது, ஆசிரியம் கொடுக்குறேன்ட்டார் இல்லையா, நான் உங்களுக்கு அடைக்கலம் தரேன், நீங்கள் கவலைப்படாதீங்க சொன்னதுனால அவருடைய ஆசிரியத்தினால பயம் படுத்து. தேவைகி ஸ்ருதகா, இப்போ தேவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு சுக்ராச்சாரியார் என்னவோ பண்ண போகிறார்
அவளுக்கு அடைக்கலம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் அவர் அப்படின்னு சாரமுகாத்து, சாரன ஒற்றர்கள்னு அர்த்தம். சாரமுகாத ஒற்றர்கள் வந்து சொல்லிட்டா, இங்கே ஒற்ற வேலை பார்த்து ஸ்பைஸ் எல்லாம் வந்து அங்கே போய் சொல்லிட்டா தேவர்கள்ட்ட இந்த மாதிரி அவர் அடைக்கலம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார் சுக்கராச்சாரியான்னு சொன்ன உடனே விற்த்தாந்தக சர்வைகி, அந்த விற்த்தாந்தத்தை கேட்டார்கள் தேவர்கள். தத்திர சம்மந்திரையா, எல்லாரும் ஆலோசனை பண்ணுறா, மந்திராலோசனை பண்ணுறா, எல்லாரும் கூடி என்ன பண்ணலாம், இப்போ அடுத்தது திருப்பி சண்டைக்கு வருவா ஏன்னா அவர் அடைக்கலம் கொடுத்துருக்கார், அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணி மந்திராலோசனை பண்ணி சக்கரேனச்ச பரஸ்பரம் அது இந்திரனோடு கூட சேர்ந்து எல்லாரும் ஒத்தருக்கொத்தர் மந்திராலோசனை செய்தார்கள் தேவர்கள். தத்ர ஓகே மந்திரம் சக்ருஹ சுசம்விக்னாஹ காவ்யமந்திரப்ரபாவதஹ யோத்தும் கச்சாமஹே தூர்ணம் யாவத் ந ச்யாவயந்தி த்வை பிரசஹ்ய ஹத்வா சிஷ்டாந்து பாதாளம் பிராபயாமஹே. ஸோ காவிய மந்திர பிரபாவத்தக, காவியரோட அந்த சுக்கராச்சாரியோட மந்திரத்தை கேட்டதுனால அந்த பிரபாவத்தினால மந்திரம் சக்ருகு சம்பிகினாக, இந்த மந்திரங்கிறது மந்திராலோசனை. ஸோ சம்பிகினாக குழம்பி போய், ஏன்னா காவிய சுக்கராச்சாரியோட மந்திரம் எப்போ ஏற்பட்டது அவளுக்கு தெரியும், அப்போ அவர் நினச்சானே என்ன வேணால் சாதிக்க முடியுங்கிறது தேவர்களுக்கு தெரியும். அதனால இவன் மந்திராலோசனை பண்ணிகிட்டே இருக்கா. மந்திரம் சக்கருக்குன்னு இங்கே மந்திராலோசனை செய்தார்கள். சூசம்பிக்கினாக மண்டை குழம்பு போச்சு, என்ன பண்ண போகிறார் தெரியலையே அப்படின்ட்டு. ஸோ யோத்தும் கச்சாமகே தூர்ணம். ஸோ இவாளை திருப்பி நம்ம சண்டைக்கு போகலாம் அப்படி நினைக்கிறான். திருப்பி நம்ம உடனே சண்டைக்கு போகலாம். யாவத்னா சியாவயந்தி வை, அதாவது திருப்பியும் நம்ம வந்து விழப்படாது. இப்போ ஏதோ ஜெயிச்சு மேலே வந்திருக்கோம், திருப்பி இந்த அசுரர்கள் நம்மளை ஜெயித்து கீழே நம்மளை தள்ளிடப்படாது. செவனம்னா கீழே விழருது. ஸோ நம்மளை கீழே தள்ளுறதுக்கு முன்னாடி நம்ம திருப்பி அவளை போய் சண்டை போடலாம். ஏன்னா அவர் மந்திரமெல்லாம் சொல்லி கொடுத்து இன்னும் பெரிய பலத்தோடு வரத்துக்கு முன்னாடி நாமளே காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறான். ஸோ பிரசஹ்ய சிஷ்டாம்ஸ்து பிரசஹ்ய ஹத்வா. சிஷ்டாம்னா இந்த போரில் நிறைய பேர் அசுரர்கள் செத்து போயாச்சு, சிஷ்டர்கள்ட மீதி உள்ளவர்கள். ஸோ மீதி உள்ளவர்களே நல்ல சாமர்த்தியமாக பிரசஹ்யன்னு பலாத்காரமாக கொன்று பாதாளம் பிராபயாமகே, அவளை எல்லாரையும் பாதாளத்தை கொண்டு தள்ளிவிடலாம் அப்படின்னு இங்கே மந்திராலோசனை பண்ணுறா தேவர்கள். जग्मुः ततः देवाः संरुष्टाः शस्त्रपाणयः जग्मुः तान् विष्णुसहिता दानवान् हरिणोदिताः. ஓகே இல்லை, தைத்தியான் ஜக்முகு தத்தோ தேவாக. அப்போ தைத்தியர்களோடு போகிறா, கிட்டக்க போகிறாவா தேவர்கள்லாம் திருப்பி போகிற சம்ருஷ்டா, ரொம்ப கோபத்தோடு தேவர்களெல்லாம் சண்டைக்கு போகிறா. இப்போ திருப்பியும் சஸ்திரபாணியக, ஆயுதங்களை தாங்கியவர்களா, பாணின கை, சஸ்திரபாணிகளை ஆயுதம் ஏந்திய கையை உடையவர்களாக தேவர்கள் இப்போ அசுரர்களை திருப்பி அடையிறா. ஜக்முகு தான் விஷ்ணு சகிதாக, விஷ்ணுவை கூட்டின்னு போயிட்டா, எங்கே போனாலும் விஷ்ணு அழிச்சின்னு போய்ட்றான். ஸோ தேவர்கள்லாம் விஷ்ணுவோட தானவான் ஹரிநோதிதாக. ஸோ அசுரர்கள்ட்ட ஹரியால் தூண்டப்பட்டவர்களாக பகவானே சொல்லி கொடுக்குறார். ஓகே லெட்டஸ் கோ, இப்போ போயிடலாம் அப்படின்னு சொன்னதுனால மீதி இருக்கிறவாளையும் கொல்றதுக்காக இப்போ தேவர்கள் கிளம்பினார்கள். राधे कृष्णा वद्यमानाः तु ते दैत्याः सन्त्रस्ता भयपीडिताः काव्यस्य शरणं जग्मु रक्ष इति च अब्रुवन् तान् शक्रुः पीडितान् दृष्ट्वा देवैः दैत्यान् महाबलान्. शुक्रः तान् शुक्रः सारी
ஸோ வத்தியமானஸ்து தைத்தியாக கொல்லப்படும் பொழுது தைத்தியர்களாம் அப்படி நல்ல தேவர்கள் கையில் அட்டி வாங்கி சாகரா அப்படி கொல்லப்படும் சந்திரஸ்தா பயந்து போயிட்டா. திரசனம்னாலே பயப்படுறது. சந்திரஸ்தாக ரொம்ப பயந்து போயிட்டா. பயப்பீடித்தாக பயத்தால் பீடிக்கப்பட்டவர்களாக காவியசே சரணம் ஜக்மு எல்லாம் ஓடுறா. ரட்சிக்கணும் ரட்சிக்கணும் ரட்சா எங்களை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓடுறது இந்த அசுரர்கள்லாம். இதிச்சா அப்ரூன் இவ்வாறு சொல்லிக்கொண்டு போனார்கள். சுக்ரர்கிட்ட தான் அவர்களை சுக்ரக பீடித்தான் தான் பீடித்தான் அந்த பீடிக்கப்பட்ட அவர்களை பயத்தால் பீடிக்கப்பட்ட அந்த அசுரர்களை சுக்ராச்சாரியார் திருஷ்டுவா பார்த்தார். தேவைகி தைத்தியான் மகாபலான் யாரால் பீடிக்கப்பட்டிருக்கா? தேவர்களால் இந்த மகாபலமுடைய அந்த அசுரர்கள் பீடிக்கப்பட்டதை பார்த்து சுக்ரர் வந்து அவளை பார்த்து சொல்ல போகிறார். இப்போ मंत्र औषधि बलात् विभुः दृष्ट्वा काव्यं सुराः सर्वे त्यक्त्वा तान् प्रययुः किल. மாபைஷ்டா பயப்படாதீங்கோ நான் இருக்கே காப்பாத்துறேன். ஸோ வச்சகப்பிராக இவர் சொல்லிட்டு மந்திர ஓஷதி பலாத் விபுகு. ஸோ என்னுடைய மந்திரங்களாலும் என்னுடைய மருத்துவ இதெல்லாம் என்னால் உண்டாக்க முடியும். அதை வச்சுட்டு உங்களை நான் காப்பாற்றுறேன் பயப்படாதீங்கோ. ஸோ காவியம் திருஷ்டுவா இப்போ சுக்ராச்சாரியர் அங்கே இருக்காருன்னு பார்க்குறா தேவர்கள்லாம். இப்போ தான் அவர் கண்ணில் படுறார். ஸோ சுராகா சர்வே உடனே எடுத்து ஜாடி ஓடியவிட்டான். ஸோ சர்வே சுராகா தேவர்கள் எல்லாம் தெக்துவா அவ்வளோதான் விட்டா போறன்னு சொல்லிட்டு ஓடிய போயிட்டா. தான் பிரயயுகு கில. ஸோ அவளை விட்டுட்டு அவள் கிளம்பி அவளுடைய இடத்துக்கு போனார்கள் தேவர்கள் எல்லாம். देवी भागवते महापुराणे अष्टादशसहस्र्यां संहितायां चतुर्थस्कन्धे भृगुशाप कारण वर्णनं नाम दशमोऽध्यायः. सर्वं जगदाम्बार्पणमस्तु. अथ एकादशोऽध्यायः. व्यास उवाच तथा गतेषु देवेषु काव्यः तान् प्रत्युवाचः ब्रह्मणा पूर्वम् उक्तं यक्षुनुध्वं दानवोत्तमाः. வியாசர் இப்போ சொல்லியிருக்கார் ஜனமேஜயிட்ட கதேஷு தேவேஷு தேவர்கள்லாம் போயிட்டா. தேவர்கள்லாம் போயாச்சு. ஸோ காவியக தான் பிரதிவாச்ச காவியர் வந்து என்ன சொல்கிறா சுக்ராச்சாரியர் சொல்கிறா அவளை பார்த்து அசுரர்களை பார்த்து பிரம்மணா பூர்வ முக்தம் பிரம்மா என்கிட்ட ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்காருப்பா. நான் அதை சொல்கிறேன். இப்போ பூர்வம் முன்னாடி என்கிட்ட சொன்னதை சுணுத்வம் இப்போ நான் சொல்கிறேன். உங்களுக்கு எனக்கு பிரம்மா ஏற்கனவே சொன்னதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தானவோத்தமாக தானவர்களில் உத்தமமானவர்களே கேளுங்கோ. विष्णुः दैत्यवदे युक्तः हनिष्यति जनार्दनः वाराहरूपं संस्थाय हिरण्यक्षः यथाहतः. ஸோ விஷ்ணு என்ன பண்ணுறார்? தைத்தியவதேன்னு விஷ்ணுவை கொடுத்தானே ஹெல்ப்புக்கு வரார் எப்போவுமே தேவர்களுக்கு. ஸோ தைத்தியவதே யுக்தக தைத்தியர்களை கொல்லணுங்கிறதுல சேர்ந்த அந்த விஷ்ணு ஹனிஷதி ஜனார்தனாகப்பட்ட அந்த விஷ்ணு எல்லா அசுரர்களையும் அவர் கொண்டுட்டே இருக்கார். ஸோ வாராக ரூபம் சம்ஸ்தாபிய எப்படி வராக ரூபத்தை எடுத்து அந்த விஷ்ணுவாகப்பட்டவர் முன்னாடி வராக ரூபத்தை எடுத்து ஹிரண்யாட்சக யதாகதக ஹிரண்யாட்சனை கொன்றா மாதிரி முன்னாடி ஹிரண்யாட்சன்கிற அசுரனை எப்படி விஷ்ணு வந்து வராக ரூபத்தில் கொன்னாரோ அது மாதிரி திருப்பி இப்போ விஷ்ணு வந்து அசுரர்களை கொல்றதுக்கு ஆரம்பிச்சுட்டார். முன்னாடி நரசிம்ம அவதாரம் எடுத்து ஹிரண்ய கசிபு கொன்றார் இந்த விஷ்ணு.
ஸோ ஹிரண்யகசிபு கொல்லப்பட்டான். அதே மாதிரி சர்வான் கிருத உற்சாக, அப்படி எல்லாரையும் உற்சாகம் பண்ணிட்டு யாரை? தேவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டு ஹனிஷதி நாச்சா அந்நியதா, இதுக்கு வேண்டி கொள்கிறார். இவாளெல்லாம் உற்சாகப்படுத்தணுங்கிற ஒரு இன்டென்ஷனோடு பகவான் வந்து எல்லாரையும் கொண்டுட்டுருக்கார். இது அவருக்கு விளையாட்டு. இதை நாச்சா அந்நியதான்னுட்டார். வேறு காரணமெல்லாம் சொல்கிறதுக்கே இல்லை. ஏன் கொண்டார், எதுக்காக கொண்டாருலாம் கேட்டால் வேறு ஒரு காரணம் கிடையாது. எல்லோரும் உற்சாகப்படுத்துறதுக்கு வேண்டிய பண்ணுறார். அசுரர்கள்லாம் அழிக்கிற வச்சு மற்றவெல்லாம் சந்தோஷப்படுவா இல்லையா, அதுக்கு வேண்டி கொள்கிறார். என்னுடைய மந்திரபலம் சொல்கிறார். இப்போ சுக்கராச்சாரியர் சொல்லியிருக்கார். ஸோ என்னுடைய மந்திரபலமாகப்பட்டது ந சமயக் பிரதிபாதி, இப்போ ரொம்ப பிரகாசமாக இல்லைப்பா. இப்போ கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கூட தபசெல்லாம் பண்ணினா தான் அந்த மந்திரபலம் பலிக்கும். அதனால் இப்போ எனக்கு ஹரியோடு இப்போ இருக்கிற சாமர்த்தியத்துக்கு என்னோட மந்திரபலம் போராது. ஸோ ஜேத்தும் யூஎம், நீ உங்களை ஜெயிக்க வைக்கணும். இப்போது அதுக்கு இது காணாது. ஸோ நான் ஜேத்தும் யூஎம் சமர்த்தாஸ்தா, அதனால் ஜேத்தும் அங்கே நிறுத்திக்கணும். அவளை ஜெயிக்கிறதுக்கு என்னுடைய மந்திரபலம் போராது. யூஎம் சமர்த்தாகாஸ்தா அப்படின்னுட்டா என்ன அர்த்தம்? நீங்கள் ரெடியாக இருங்கோ, நான் வருவேன், எப்போனாலும் வருவேன், மந்திரபலத்தை அக்வயர் பண்ணிட்டு வந்துடுவேன் இப்போ நான். அதனால் நீங்கள் எப்போவுமே ரெடியாக இருங்கோ. மயாத்ராதா சுரானதா, ஸோ அந்த என்னால் காப்பாற்றப்பட்டவர்களாக அந்த சுரானத அந்த தேவர்களை தஸ்மாத் காலம்னு அடுத்ததோடு சேர்த்துக்கணும் அதை. அதனால் நீங்கள்லாம் ரெடியாகவே இருங்கோ, எப்போ யுத்தம் வந்தாலும் ரெடியாக இருங்கோ, நான் உடனே வந்துடுறேன், கூடி சீக்கிரம் வந்துடுறேன் அப்படிங்கிறார். ஹரிம் ஜேத்தும் அப்படின்னு கூட சேர்த்துக்கலாங்க, படிக்க முடிஞ்சா. ஓகே. தஸ்மாத் காலம் பிரதீக்ஷத்வம் கியந்தம் தானவோத்தமாஹ அகம் அத்ய மகாதேவம் மந்த்ரார்த்தம் பிரவ்ரஜாமி வை. ஸோ சுரானத பிரதீட்சத்துவம், எதிர்பார்த்துட்டே இருக்கோம், தேவர்கள் எப்போனாலும் வருவா. அதனால் நீங்கள் ரெடியாகவே இருங்கோ எப்போவுமே. தஸ்மாத் காலம் பிரதீஷத்துவம், இந்த காலத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம், தேவர்கள் எப்போ சண்டைக்கு வருவான்ட்டு. கியந்தம் தானவோத்தமாக, எவ்வளோ நாளைக்கு வேணாலும் வெயிட் பண்ணிகிட்டே இருங்கோ தானவர்களே, நான் வரேன். அகம் அத்ய மகாதேவம், நான் மகாதேவன்கிட்ட போய் கேட்குறேன், எனக்கு வரம் வாங்கணும், இப்போ வரம் வாங்கணும், மகாதேவனை பிரார்த்திக்கணும், அங்கே போய் தபஸ் பண்ணணும். அதனால் அந்த மந்திரத்துக்காக வேண்டி பிரவரஜாமி, நான் இப்போ கிளம்பி போகிறேன் அப்படிங்கிறார். சிவனை நோக்கி தபஸ் பண்ண கிளம்புறார் சுக்கராச்சாரியார். மந்த்ரான் மகாதேவாத் ஆகமிஷ்யாமி சம்பிரதம் யுஷ்மப்யம் தான் பிரதாஸ்யாமி யதார்த்தம் தானவோத்தமாக. ஸோ நான் மந்திரத்தை மகாதேவன்கிட்டருந்து வாங்கிட்டு ஆகமிஷம் வருவேன். சாம்பிரதம் சீக்கிரமே வந்துடுறேன். சாம்பிரதம்னா நான் போகிறேன், இப்போ போனோடனே நான் மந்திரத்தெல்லாம் சொல்லி அவற்றை ப்ரே பண்ணி வாங்கிட்டு வரேன். அப்புறம் யுஷ்மாபியம் உங்களுக்கு தான் பிரதாசாமி, உங்களுக்கும் அந்த மந்திர பலத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். யதார்த்தம் தானவோத்தமாக, யதாவத்தாகன்னு அர்த்தம். யதார்த்தம்னா யதாவத்தாக, எப்படி நேக்கு கிடைக்கிறதோ அந்த மந்திர பலத்தை உங்களுக்கு நான் தருவேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லா சண்டை போடலாம் தானவ உத்தமர்களே. पराजिताः कथं स्थातुं पृथिव्यां मुनिसत्तम शक्ता भवामो अपि अबलाः तावत् कालं प्रतीक्षितुम्. ஓகே. ஸோ தைத்தியர்கள் சொல்கிறா, பராஜிதாக, நாங்கள்லாம் தோக்கடிக்கப்பட்டுறோமே, அவளை ஜெயிச்சிட்டாளே, எங்களை தோக்கடிச்சிட்டாளே. கதம் ஸ்தாத்தும் பிருத்திவியாம், நாங்கள் எப்படி இந்த பூமியில் நிற்கிறது? திருப்பி சண்டைக்கு வந்தால் எங்களுக்கு திருப்பி பலம் இல்லையே இப்போ நாங்கள். ஸோ முனிசத்தம, நீங்கள் சொல்லுங்கோ, முனிவரே சொல்லுங்கோ, நாங்கள் எப்படி நிற்கிறது இந்த பூமியில். சக்தா அப்பி அபலாகா, ஸோ நாங்கள் இப்போ பலம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். அபலாகான்னு சொன்னான்னா பலம் இல்லாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம்.
தாவத் காலம் பிரதீட்சித்தும் நீங்கள் போய் மந்திரத்தை வாங்கிட்டு வரைக்கும் நாங்கள் இங்கே பூமியில் எப்படி நிற்கிறது அப்படி கேட்குறாவா. ஸோ அவ்வளோ நாளைக்கு நாங்கள் எப்படி இருக்கு சக்தாக பவாமக. ஸோ எங்களுக்கு அந்த சக்தி இருக்காதே இந்த பூமியில் இது அது வரைக்கும் நீங்கள் வாங்கிட்டு வர்றது வரைக்கும் இருக்கிறதுக்கு எங்களுக்கு சக்தி கிடையாது. அபலாகா. அபலாகான்னு சொன்னால் நார்மலாக பெண்களாக அபலை பெண்களுக்கும் அபலாகா தான். அபலை பெண்கள் ஒன்றுமே முடியாதவர்கள்ங்கிறது ஸ்ரீலிங்கத்திலே அப்படி வரும். இந்த இடத்துல அபலாகா பலம் இல்லாதவர்கள். सर्वे केचित् शिष्टाश्च दानवाः न अद्य युक्ताः च संग्रामे स्थातुम् एवं सुखावहाः. ஸோ பலினகா சர்வே நிகதா எல்லாரும் கொல்லப்பட்டார்கள். பலமாக இருக்கிறவாள் எல்லாரும் நிறைய பேர் செத்தே போயாச்சு இப்போ தேவாசுர போரில். கேச்சித் சிஷ்டாஷ்ட தானவாக ஏதோ கொஞ்சம் பாக்கி இருக்குது. இந்த தனுவோட பிள்ளைகள்லாம் கொஞ்சம் பேர் தானவர்கள் கொஞ்சம் பேர் பாக்கி இருக்கா. அதை ஸ்தாத்தும் ஏவம் சங்கிராமே இங்கே உட்காந்து இருக்கிற கொஞ்சம் பேர் இந்த போரை எதிர்பார்த்துன்னு உட்கார்றதுக்கு ந அத்திய யுக்தாக இன்றைக்கி அவளுக்கு சாமர்த்தியம் இல்லை. இருக்கிறவா மீதி பேருக்கு ஒரு சாமர்த்தியம் இல்லை. அவளை தேவர்கள் வருவா சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறதுக்கு. சுகாவகாகா. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு சண்டை போட்டு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஆட்கள் இங்கே யாரும் கிடையாது. यावत् अहं मन्त्रविद्याम् आनयिष्यामि शङ्करात् तावत् भवद्भिः स्थातव्यं तपोयुक्तैः शमान्वितैः. சுக்ராச்சாரியர் சொல்கிறார், நான் வரது வரைக்கும் யாவத் எதுவரையிலும் மந்திர வித்யாம் நான் மந்திரத்தோட வித்தையெல்லாம் கற்றுன்னு வரணும். மகேஸ்வரத்துக்கு கேட்டு வாங்கிட்டு வரணும். ஸோ அதுவரை கொண்டு வருது வரை ஆனேஷ்யாமி அந்த மந்திர பலத்தை கொண்டு வரது வரைக்கும் சங்கராத் யார் சங்கரட்ட சிவன்கிட்ட வேண்டின்னு கொண்டு வரணும். அதுவரையிலும் தாவத் அதுவரையிலும் பவத்பிகி ஸ்தாத்தவியம் நீங்களும் தப்பஸோடு இருக்கணுங்கிற. நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. நல்ல தபஸ். அதை மந்திரம் அவர் நல்லபடியாக அவர் சீக்கிரம் வரணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தபஸ் வேணும். ஸோ தப்போயுக்தகி ஷம அன்விதகி ஷமம்னு இந்திரியெல்லாம் அடங்கி மனசெல்லாம் அடங்கி அப்படி ஒரு தபசோடு கூட நீங்கள் ஸ்தாத்தவியம் நிற்க வேண்டும். அப்போ தான் அந்த மந்திரம்லாம் பலிக்கும். सामदानादयः प्रोक्ता विद्वद्भिः समयोचिताः देशं कालं बलं वीरैः ज्ञात्वा शक्तिं बलं बुधैः. சமயோச்சிதாக சமய உச்சிதாக அந்தந்த சமயத்துக்கு உச்சிதமான காரியத்தை மேற்கொள்ள வேண்டும். இப்போ பலம் இல்லைன்னு இப்போ போய் சண்டை போட முடியுமா? சண்டை போட முடியாது. அதனால் யுத்தத்துக்கே எப்போ சொல்கிறா சாமதான அதே சாமதான பேத தண்டம் 4 சொல்லிருக்கா இல்லையா? முதல்ல பேசி சமாதானத்துக்குள்ளேயே கொண்டு வந்துடணும். இல்லையா அவளுக்கு பணத்தை கொடுத்து செட்ரேட் பண்ணிடணும். எப்போ நான் நிறைய பணம் தரேன் ஆளை விடுன்னு சொல்லணும். இல்லையா பேதம் அவளுக்குள்ளே சண்டையை உண்டாக்கி விடணும். ஒருத்தர் பிரித்து விட்டுடணும். பிரித்து விட்டுட்டு அவளுக்குள்ளே சண்டையை போட்டுட்ருப்பா. அப்போ நம்ம இந்த ஜாலியாக இருக்கலாம். இல்லாட்டா தண்டம் கடைசியில் தான் யுத்தம். ஸோ இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ புரோக்தாக அதான் சொல்லியிருக்கு. வித்வத்பிகின படித்தவர்கள் அப்படி தான் சொல்லியிருக்கா. சாமதான பேத தண்டம் 4 முறை வரிசை கடைப்பிடிக்கணும் ஒன்றா. ஸோ தேசம் காலம் பலம் வீரைகி அதாவது இந்த தேசத்தில் சண்டை போடுறது உச்சிதமாக இருக்குமா? இந்த நேரத்தில் சண்டை போடுறது உச்சிதமாக இருக்குமா? இந்த பலம் நம்மளுடைய பலமும் அவளுடைய பலமும் சமமாக இருக்கா? சண்டை போடுறதுக்கு தகுதியாக இருக்கா? இப்படியெல்லாம் பார்க்கணும். வீரைகி ஞாத்வா வீரர்கள் அதை அறிந்து சக்திம் பலம் புதைகி தன்னுடைய சக்தியையும் பலத்தையும் பலங்கிற சேனைன்னு வச்சுக்கலாம். புதைகின அறிவாளிகள் அப்படித்தான் அந்த சண்டைக்கு ஆரம்பிக்கணுமே தவிர சும்மா இருக்கிற நேரத்தில் கொழுப்படுத்தி சண்டை போடக்கூடாது. நீங்கள் தபஸில் இருங்கோன்னு விட்டார். अतः समये कार्या शत्रूणां शुभकाम्यया स्वशक्ति उपचये काले हन्तव्याः ते मनीषिणः
मनीषिभिः சத்ருணாம் சேவா அதான் சமயக்காரியன்ட்டார். இப்போ சத்ருக்களுக்கு சேவை பண்ணணுன்ட்டார். ஸோ அவளை கொஞ்சம் தாஜா பண்ணி வச்சுக்கோன்றார். இப்போ சத்ருணாம் சேவா அத சமயே சுபகாமியா சுபம் வேணும்னு நினச்சா எப்படி அந்த கடையிறோச்சே கடலில் அமிர்தம் எடுக்க போகிறோச்சே 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டு தானே போனா. அது மாதிரி அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி சத்ருக்களுக்கு சேவை கூட பண்ணணும்ப்பா. சமயே சுபகாமியா தனக்கு சோபனம் வரணும் அப்படின்னு நினச்சா அந்த மாதிரி போகணும். ஸ்வசக்தி உபச்சயே காலே தன்னுடைய சக்தி அதுக்கடையில் பெருக்கிக்கணும். அவனுக்கு சேவை பண்ணுற மாதிரி வெளியில் காட்டிண்டு இங்கே தன்னோட சக்தியெல்லாம் நல்லா வளர்த்துக்கணும். ஸோ உபச்சயம் பண்ணணும்னா கலெக்ஷன், யூ ஹவ் டு கலெக்ட் யுவர் சக்தி, நல்ல சாமர்த்தியத்தை கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த காலத்தில் ஹந்தவ்யாகாதே மனிஷிபிகி அதுக்கப்புறம் அவள் கூடயே இருந்து கொலை பண்ணினான் அவள், அவ்வளோதான். ஸோ மனிஷிபிகின மனிஷான புத்தி. ஸோ தன்னுடைய புத்தி உடையவர்களால் அவர்களை அடித்து கொண்டு விடணும். ஹந்தவ்யாகா विनयं कृत्वा सामपूर्वं छलेन वै तिष्ठत्वं स्वनिकेतेषु मद आगमनकाङ्क्षया. இப்போ நீங்கள் வினயமாக இருக்கணும். தேவர்களை பார்த்து அவள் கூட சண்டை மூடலெல்லாம் இருக்கக்கூடாது. வினயம் கிருத்வா ததாத்யா இன்றைக்கி ரொம்ப வினயமாக இருக்கணும். தேவர்கள்ட்ட ரொம்ப பணிவாக இருக்கணும். சாமபூர்வம் நல்ல அவள்கிட்ட நல்ல பேசணும். அவள் சண்டைக்கு வந்தால் கூட அவளை சண்டை போட விடாமல் நாங்கள் சண்டைக்கெல்லாம் தயாரில்லப்பா, எதுக்கு சண்டை போடுறோம் அப்படின்னு பேசணுங்கிற சாமபூர்வம். அதான் ஆனால் மனசுக்குள்ளே வஞ்சகத்தை வச்சுக்கணும். மனசுலாம் சலேன ஏமாத்து வேலை. இது மேலாட ரொம்ப ஃப்ரெண்டாட்டமாக பேசிக்கிறது. அமிர்த கடை ரோச்சை பண்ணின மாதிரி தான் தேவர்கள் இப்படி தானே வஞ்சகம் பண்ணினா அசுரர்களை, அது மாதிரி நீங்களும் பண்ணுங்கன்றார். ஸோ சாமத்தில் பேசி அவளை வஞ்சகம் பண்ணுங்கோ. திஷ்டத்வம் ஸ்வானிகேதேஷ் உங்களோட இடத்துலையே இருங்கோ, எங்கே போகாதீங்கோ. ரசாதலத்துக்கு போகிறேன்னு அதெல்லாம் தேவையில்லைங்கிறார் இப்போ. ஸோ அதனால ஸ்வானிகேதேஷு அவாவா வீட்டில் இருங்கோ. திஷ்டத்வம் மத ஆகமன காம்ஷியா நான் வந்துடுவேன், என்னை எதிர்பார்த்துட்டு இருங்கோ. प्राप्य मन्त्रान् महादेवात् आगमिष्यामि दानवाः युध्यामहे पुनः देवान् मन्त्रमास्थाय वैबलं मन्त्रम् आस्थाय मम ஆமாம் மாந்திரம்னு போட்டிருக்கு ஸ்பெல்லிங். உங்களுக்கு எப்படி போட்டிருக்கு? மந்திரம் தான் கரெக்டு. அது மந்திரம் தேவையில்லை, மாந்திரம் தேவையில்லை. ஸோ பிராப்பிய மந்த்ரான் மகாதேவாத்தை மகாதேவற்றை போய் தபஸ் பண்ணி அவர்கிட்ட மந்திரத்தை வாங்கிட்டு வரேன். ஆகமிஷ்யாமி கண்டிப்பாக வருவேன், தானவாக அசுரர்களே வரேன். யுத்தியாமகே அப்போ நம்ம சண்டை போடலாம். புனர் தேவான் மந்திரம் ஆஸ்தாய இந்த மந்திர பலத்தை வச்சுண்டு நம்ம தேவர்களோடு பலமாக சண்டை போடலாம். பலம் அதாவது நல்ல சேனைன்னு வச்சுக்கலாம், இல்லை பலத்தோடுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நல்ல சண்டை போடலாம் மந்திரத்தை கொண்டு வந்த உடனே. இந்த மாந்திரம்னாலும் கரெக்டாக இருக்குது. மாந்திரம் பலம்னு எடுத்துக்கணுங்க. மந்திரத்தினால் ஏற்படக்கூடிய பலம் மாந்திரம் பலம். ஆமாம், யா கரெக்ட். जगाम कृतनिश्चयः महादेवं महाराज मन्त्रार्थं मुनिसत्तमः. ஸோ பிருகு இது பிருகு தான். பிருகுங்கிறது சுக்கராச்சாரிய பிருகு வம்சம், பிருகுவோட பிள்ளை, பிருகுவோட பிள்ளையாக இருக்கிற சுக்கராச்சாரியார். ஸோ பிருகுங்கிறத இங்கே சுக்கராச்சாரியார்னு எடுத்துக்கணுங்க. ஸோ இத்தியுக்துவா இவ்வாறு இந்த சுக்கராச்சாரியார் சொல்லிவிட்டு தேபியக அவர்களிடம் சொல்லிவிட்டு ஜகாம கிருத நிச்சயம் பண்ணிட்டு எப்படினாலும் இவளை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தோடு தான் போகிறார். மகாதேவர்கிட்ட போகிறார். மகாராஜாரு ஜனமேஜயா மந்திரார்த்தம் முனிசத்தமக முனிவர் சிறந்த முனிவரான சுக்கராச்சாரியார் மந்திரத்துக்காக வேண்டி மகாதேவரிடம் சென்றார். प्रेषयामासुः प्रह्लादं सुरसन्निधौ सत्यवादिनम् अव्यग्रं सुराणां प्रत्ययप्रदम्. ஸோ தானவர்கள்லாம்
பிரகலாதம் சுரசந்நிதோ பிரேஷயாமாசு. அப்போ இருக்காருங்க, தாத்தா இருக்காருங்க. ஸோ பிரகலாதனை தேவர்கள்ட்ட ஒரு ஒப்பந்தம் மாதிரி, இப்போல்லாம் சண்டைக்கு வராதவங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறார். பிரகலாதனை தேவர்களிடத்தில் அவருடைய சந்நிதியில் பிரேஷயாமாசு அவர் அனுப்புகிறார். ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தேவர்கள்ட்ட தான் அனுப்பினார்கள். சத்தியவாதினம், உண்மையே பேசக்கூடிய பிரகலாதனை நம்புவான். அவர் சொல்கிறது பொய்யா இருக்காதுன்னு தேவர்கள் நல்லா நம்புவான். அந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி அனுப்புகிறான். அவ்யக்ரம்னு ரொம்ப ஈடுபாடோடு இருக்கக்கூடியவர் அந்த அவரை அனுப்புகிறார். சுராணாம் பிரத்யயப்பிரதம், அதாவது தேவர்களுக்குள்ள நம்பிக்கைக்குரியவர். பிரத்யயம்னு சொன்னால் விஸ்வாசம்னு ஒரு அர்த்தம். பிரத்யேகத்துக்கு நிறைய அர்த்தம் உண்டு. பிரத்யயம்னா ரிசல்ட்னு ஒரு அர்த்தம் உண்டு. பிரத்யயம்னா பிரகிருதி பிரத்யயம்னு சொல்லி வார்த்தையோட செகண்ட் பார்ட்டு. ஒரு பிரகிருதி ஒரு கிளாமரில் பிரத்யேகத்துக்கு வேறு அர்த்தம். பிரத்யயம்னா ரிசல்ட்னு ஒரு அர்த்தம். ஸோ இங்கே நம்பிக்கை விஸ்வாசம். ஸோ சுராணாம் பிரத்யேகப்பிரதம், தேவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அந்த பிரகலாதனை அனுப்புகிறாவா. இப்ப கேக்குறது பிரபுவோட பிரஹ்லாதஹ து சுரான் பிராஹ பிரஸ்ரய அவனதஹ நிருபஹ அசுரைஹி சகிதஹ தத்ர வசனம் நம்ரதாயுதம். ஸோ பிரகலாதன் தேவர்கள்ட்ட போகிறார். பிரஷ்ரய அவனத்தகான் இருப்பக, மரியாதையோடு. பிரஷ்ரயம்னா மரியாதை, அவனத்தகன வணங்கி. ஸோ வணங்கி போகிறான். யார்? தேவர்கள்ட்ட போய் சொல்கிறாரு பிரகலாதர். நிருப்பகன்னு சொன்னான்னா ராஜாவான பிரகலாதன். அது ராஜாதிராஜன் தானே, கீழே உள்ள இருந்தால் கூட இவரும் அவரோட தாத்தாங்கும் போது. ஸோ அசுரைஹி சகிதக, தேவர்களோடு கூட தத்திர வச்சனம் நம்ரதாயுதம், வணக்கத்தோடு கூடி அசுரர்களையும் கூட்டின்னு போயிருக்கார். அப்போ தாமடு தனியாக போலை, அவளை அழிச்சிட்டு போய் அவள் தேவர்களை பார்த்து பேசினார். வயம் சர்வே நிஸ்ஸன்னாஹ ததைவ ச தேவாஹ தபஸ்ஸரிஷ்யாமஹ சம்ப்ரதாவல்கலைஹி யுதாஹ. வயம் சர்வே, நாங்கள் எல்லாரும், பிரகலாதன் சொல்கிறார், நாங்கள் எல்லாருமே நெஸ்த சஸ்திராக, சஸ்திரத்தெல்லாம் கீழே போட்டுட்டோம். இப்போ நாங்கள் சண்டைக்கெல்லாம் ரெடி இல்லை. வி ஆர் நாட் ரெடி. நிஸ்ஸன்னாஹ, சன்னாகம்னா ரெடி. சன்னாகமாக இருக்கிறதுனால கவச்சமெல்லாம் போட்டுட்டு போருக்கு ரெடியாக இருக்கிறது தான் சன்னாகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். நிஸ்ஸன்னாகான்ட்டார். நாங்கள்லாம் போருக்கெல்லாம் தயாரில்லைப்பா, நாங்கள்லாம் சஸ்திரத்தெல்லாம் இப்போ கீழே போட்டாச்சு, எங்களுக்கு சஸ்திரம் இப்போ கையிலலாம் எடுக்கிறதா இல்லை. தேவாகா, நீங்கள்லாம் தேவர்களே கேட்டுங்கோ, தபஸ்சரியசியாமக, நாங்களே இப்போ தபஸ் பண்ண போகிறோம். நாங்களே இப்போ எங்களோட வேலை ஒரு தபஸில் இருக்கிறது தான். சம்ருத்தாக வல்கலைஹி யுதாக, ரொம்ப ஒருமுகப்பட்டு. சம்ருத்தாகனா மூடின்னு சொன்னால் இந்திரியங்களெல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ளே அடக்கி, வல்கலைஹி யுதாக, வல்கலை ஆடையெல்லாம் அணிஞ்சுட்டு நாங்கள் தபஸில் உட்கார போகிறோம். அப்போ எங்களோட சண்டைக்கு வராது எங்கோட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். தேவாகங்கிறது இங்கே அட்ரஸிங், தேவர்களே. பிரஹ்லாதஸ்ய வச ஸ்ருத்வா சத்ய அபிவ்யாஹ்ருதம் துதம் ததஹ தேவா நிவர்த்தந்த விஸ்வரா முதிதாஹ சதே. ஸோ பிரகலாதனோட வார்த்தையை கேட்குறா தேவர்கள்லாம். சத்திய அபிவ்யாகிருதம், ஏன்னா சத்தியத்தோடு சொல்லக்கூடிய பிரகலாதன்னா அவ்வளோ நம்பிக்கை அவளுக்கு. அதனால் அவர் சொல்கிறது உண்மை. அபிவ்யாகிருத்தம்னு சொல்லப்பட்டது. ஸோ உண்மையை சொல்லியிருக்கார் இந்த பிரகலாதன் அப்படின்னு கேட்டு, ததோ தேவாகா நிவர்த்தந்த, சரி ஓகே நாங்கள் பாட்டு போயிடுறோம்ப்பா, எங்கள் ஊருக்கு போயிடுறோம், சொர்க்கத்துக்கு போயிடுறோம்னு சொல்லிட்டு அவளை விட்டுட்டு கிளம்பிட்டான். விஜ்வரா முதிதாகா, இனிமேல் இவாளும் நம்மள்ட்ட சண்டைக்கு வரமாட்டான். அது ஒரு சந்தோஷம் தானே. நீ அடுத்து திருப்பியும் போருக்கு ரெடி ஆகி என்ன டயர்டாக இருக்குது போருக்கு போனால். அதனால அவளுக்கு அந்த கவலை இல்லை. முதிதாக ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஓகே இப்போ சண்டை போட வேண்டாம், நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு தேவர்கள் கிளம்பி போனார்கள்.
विश्रब्दाः स्वगृहान् सारी இது படிக்கணும். இல்லை இல்லை शस्त्रेषु दैत्येषु विनिवृत्ताः तदासुराः विश्रब्दाः स्वगृहान् गत्वा क्रीडा आसक्ताः सुसंस्थिताः. அவ்வளோதான். ஸோ நெஸ்த சஸ்திரேஷு தைத்தியேஷு அசுரர்களெல்லாம் சஸ்திரத்தெல்லாம் கீழே போட்டதுக்கப்புறம் வைத்து விட்டதுக்கப்புறம் வினிவிருத்தாக ததாசுராக, அதனால அவளும் கிளம்பி போயிட்டா. நிவிருத்தம்னா திரும்பி போகிறது, விநிவிருத்தா நன்றாக திரும்பி போய்விட்டார்கள். எல்லாரும் ஒட்டுமொத்தமாக கிளம்பி போயிட்டா தேவர்கள்லாம். விஸ்ரப்தாக நம்பிக்கையோடு வேற போயிருக்கான். ஸோ ஸ்வகிரகான் கத்வா, ஸோ அவள் தேவர்கள்லாம் ரொம்ப நம்பிக்கையோடு தன்னோட வீட்டுக்கு போயிட்டு கிரீடாசக்தா விளையாட்டு, அவள் தேவர்களுக்கு எப்போவுமே அப்சரஸு டான்ஸு பாட்டு கூத்து, ஸோ அதில் விளையாட்டில் அப்படி ஈடுபட்டு இருக்காளாம். சுசம்சிதாக நிலையாக சம்ஸ்தாபனம்னா இருக்கிறது நிலையாக நிலை பெற்று அந்த விளையாட்டிலே ரமித்து கொண்டிருந்தார்கள் தேவர்கள். ஸோ தம்பம் சம் ஆலம்பியான்னு டாம்பிகமான ஒரு தபஸு, வேஷந்தான் தபஸில் இருக்கானா உண்மையான தபஸு இல்லை, தம்பத்தோடு கூடிய தபஸாக இருக்குது, ஆடம்பரமத்தோடு கூடிய அந்த தபஸையெல்லாம் ஆலம்பியானது அதை பிடித்து கொண்டு அந்த தபஸை பிடித்து கொண்டு தாபசாகா தாபசர்களாக இருந்தா, முனிவர்களாட்டம் இருக்கா. தைத்தியர்கள்லாம் பார்த்தானா முனிவர்களாட்டம் இருக்கா, வல்காலமெல்லாம் தரிச்சுண்டு மரபுரி போட்டுண்டு தப்பி சம்யுத்தாக தபசோடு கூடியவர்களாக இருந்தார்கள். எங்கே இருந்தா? கஷ்யபச ஆசிரமே, கஷ்யபரோட ஆசிரமத்திலே இருக்கா. ஸோ அங்கே இருந்து கொண்டு வாசம் சக்ருகு காவிய ஆகம இச்சையா. ஸோ கஷ்யபர் எப்போ வருவார்னு சொல்லிட்டு அந்த கஷ்யப ஆசிரமத்தில் இருந்துட்டு காவியார் சுக்கராச்சாரியர் எப்போ வருவார் அப்படின்னு அந்த ஆசையோடு அங்கே கஷ்யபர் ஆசிரமத்தில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவாளும் கஷ்யபரோட குழந்தைகள் தானே, அதனால் அங்கே இருக்கா. ஸோ சுக்கராச்சாரியர் கைலாசத்துக்கு போகிறார். கைலாசம் கத்வா, கைலாசத்துக்கு போயிட்டு மகாதேவன் பிரணமி, மகாதேவனை வணங்குறார், சிவனை போய் வணங்குறார். ஸோ உவாச்ச விபுனா பிருஷ்டகா, விபுவார் சிவன், ரொம்ப அப்படிப்பட்ட சிவனால் கேள்வி கேட்குறார் இல்லையா. சிவன் கேட்குறார், எதுக்கா வந்தேல், கிம் தே காரியம் இது பிரபு, அப்படி பிரபு அப்படி உன்னுடைய காரியம் என்ன, எந்த விஷயமாக இங்கே வந்திருக்கேள் அப்படின்னு சிவன் அவரை பார்த்து கேட்டார். தேவதேவ மகேஸ்வரா, எனக்கு வந்து மந்திரம் வேணும்னு கேட்குறார். மந்திரம் இச்சாமி, எனக்கு நல்ல மந்திரங்கள்லாம் சொல்லிக் கொடுங்க. ந சந்தி பிருகஸ்பதோ, பிருகஸ்பதிட்டு இருக்கக்கூடாது. பிருகஸ்பதிட்டு அந்த மந்திரம் இருந்தால் அப்புறம் இந்த மந்திரத்துக்கு அந்த மந்திரம் டாலி ஆகிடும். பிருகஸ்பதி தேவகுரு. ஸோ தேவகுருட்ட இல்லாத மந்திரங்களை எனக்கு சொல்லி, எப்படி யாக்ஞவல்கியர் கேட்டார் இல்லையா, கிருஷ்ண யஜுர்வேதத்தில் இல்லாத மந்திரங்களாக எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் சூரியனை பார்த்து, அது மாதிரி இவர் கேட்குறார். பிருகஸ்பதி தேவகுருட்ட இல்லாத மந்திரங்களெல்லாம் எனக்கு கொடுக்கணும், அதை வச்சுன்னு நான் ஜெயிக்கணும் வாழ. பராஜயாய தேவானாம், தேவர்கள்லாம் தோக்கணும், அப்படிப்பட்ட மந்திரங்கள். அசுரானாம் ஜெயாயச்சா, அசுரர்கள் ஜெயிக்கணும், இப்படிப்பட்ட மந்திரங்களை எனக்கு சொல்லித்தாங்கோ. வியாசர் சொல்கிறார் இப்போ ஜனமேஜயட்ட,
இந்த வார்த்தையை கேட்டார், எனக்கு மந்திரத்தை கொடுன்னு கேட்டுட்டார் இந்த சுக்கராச்சாரியார். சங்கரக சிவக, எல்லா சங்கரகன்னு இங்கே ஷேமத்தை கொடுக்கக்கூடிய சிவன். இங்கே சங்கரகான்னு சொன்னாலும் சிவன் டாக்டர் அர்த்தம் சொல்லாமல் ஷம்ன ஷேமம், ஷேமத்தை கொடுக்கக்கூடிய அந்த சிவன் இந்த வார்த்தையை கேட்டு, சர்வஜக அவருக்கு எல்லாம் தெரியுமே, எல்லாம் அறிந்த அந்த பகவான் இதை கொடுக்கறதுனால என்ன விளைவுகள்லாம் ஏற்படும்லாம் யோசிச்சு பார்க்குறார் அவர். ஸோ சிந்தையா மனசில் யோசித்தார், கிம் கர்த்தவியம், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தார் சிவன். सुरेशो द्रोहबुद्ध्या असौ मन्त्रार्थम् इह साम्प्रतं प्राप्तः काव्यः गुरुः तेषां दैत्यानां विजयाय च. ஸோ சுரர்களுக்கு தேவர்களுக்கு துரோகம் பண்ணணுங்கிற புத்தியோடு வந்திருக்கார் இவர். ஸோ மந்திரார்த்தம், அதுக்காக வேண்டி மந்திரம் வாங்கணுங்கிறதுக்கு வேண்டி சாம்பிரத்தம் நவ் இப்போ இவர் இங்கே வந்திருக்கார். காவிய தைத்தியானாம் தேஷாம் குரு, இவர் யார்? அசுர குரு, அசுரர்களுடைய அது குருவாகப்பட்ட இந்த காவியர் தைத்தியானாம் விஜயாயச்ச, அவர்களுடைய ஜெயத்துக்காக பிராப்தக இங்கே வந்திருக்கார். அவள் ஜெயிக்கணுங்கிறது தேவர்களுக்கு துரோகம் பண்ணுறங்கிற எண்ணத்தோடு இவர் வந்திருக்கார். இப்போ நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன். रक्षणीया मया देवा इति सञ्चिन्त्य शङ्करः दुष्करं व्रतम् अत्युग्रं तम् उवाच महेश्वरः. திதிக்கு மாதிரி எடுத்துங்க. ஸோ நான் தேவர்களையும் ரட்சிக்கணுமே நினைக்கிறேன். மகாதேவன் என்ன நினைக்கிறார்? தேவர்களையும் நான் காப்பாற்றணுமே, அவளை என்னோட கண்ட்ரோலில் இருக்காளே. சஞ்சிந்தியா அவர் ரொம்ப யோசித்து பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறார் சிவன். துஷ்கரம் விரதம், பெரிய கஷ்டமான ஒரு விரதம். இப்போ திதிக்கு சொன்னார்லேயே கஷ்யபர் 1 வருஷம் விரதம் எடுத்துக்கொண்டு 1 இயர். அதுவே பயோவிரதம் வந்து அதிதிக்கு சொல்லும்போது 12 நாளில் பண்ணி முடிக்கிற விரதத்தை சொன்னார். இவளுக்கு 1 வருஷம் விரதம் பண்ணு, நீ ஒழுங்காக குளிக்கணும், இந்த இதை வெளியில் ஸ்நானம் பண்ணணும், காலம்னா எல்லாம் அப்படி ஒரு கஷ்டமான விரதம். அதை மாதிரி இங்கே ஒரு விரதத்தை சொல்கிறாரு இங்கே சிவன். ஸோ அத்யுக்ரம் துஷ்கரம் விரதம் பண்ணவே முடியாது, அப்படிப்பட்ட கஷ்டமான விரதத்தை மகேஸ்வரகா தம் உவாச்ச. அப்போ அந்த சுக்கராச்சாரியிடம் பண்ண சொல்லிட்டார், இப்படி ஒரு விரதத்தை பண்ணிட்டு. वर्षसहस्रं तु कडधूमम् अवाक्षिराः यदि पास्यसि भद्रं ते ततः मन्त्रान् अवाप्स्यसि. ஓகே. ஸோ பூர்ணம் 1000 வருஷம் தபஸ் பண்ணப்போ கணதூமம்னு சொன்னா புகை, அந்த புகையை நீ வந்து குடிக்கணும், அவ்வளோதான். அவாக்ஷிராக தலை கீழே இருந்துட்டு புகையே தான் உனக்கு ஆகாரம். நீ வந்து அந்த தபஸில் எல்லா இடத்துலையும் புகை ஏற்பட்டுடும். தபஸ் ரொம்ப கோரமாக பண்ணுறோச்சா எல்லா இடமே ஒரு இந்த தபஸோடு வருதுனாலே ஒரு புகை வந்துடும், அதையே தான் குடிச்சுக்கணும் நீ. ஸோ அப்படி தலைகீழாக நின்றுட்டு நீ இது பண்ணு, தபஸ் பண்ணு. எதி பாசியசி, அந்த கணதூமா அந்த புகை வரதே அதை நீ குடிச்சுண்டு நீ இது பண்ணினியானால் தே பத்ரம், உனக்கு நல்ல மங்களம் ஏற்படும். தத்தோ மந்திரான வாப்சேசி, அதுக்கப்புறம் நான் உனக்கு மந்திரத்தை தரேன்னு விட்டேன். बाणमिति अब्रवीत् वचः व्रतं चरामि अहं देव त्वयाज्ञप्तः सुरेश्वर. சுரேஸ்வரா, தேவர்களுக்கு தலைவனே, இத்தியுக்தாக இவ்வாறு சொல்லப்பட்ட உடனே வியாசர் சொல்லிட்டு இருக்காருங்க. ஸோ இவ்வாறு சொன்ன உடனே சுக்கராச்சாரியர் பிரணம்ய ஈஷம், அவரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு பாடம்னா ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு கிளம்பி போகிறார். அப்ரவீத் வச்சக சொல்லிவிட்டு தேவ விரதம் சராமி அகம், நீங்கள் தொயா ஆக்கியப்தக, உங்களால் ஆர்டர் கொடுத்தாச்சு, 1000 வருஷம் தபஸ் பண்ணிட்டு அந்த ஆணையை ஏற்று நான் விரதத்தை செய்கிறேன்னு சொல்லி கிளம்புறேன்.
व्यास उवाच इत्युक्त्वा शङ्करं काव्यः चकार व्रतम् उत्तमम् धूमपानरतः शान्तः मन्त्रार्थं कृतनिश्चयः. ஸோ வியாசர் சொல்கிறார், கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார். இத்தியுக்துவா சங்கரன் அப்படி சொல்லிட்டு உத்தமம் விரதம் உத்தமம், உத்தமமான அந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறார் அவர். தலைகளை நின்றுட்டு தூம்ரபான ரதக, ஸோ தூம்ரபானத்தில் ஈடுபட்டவராக, அது இந்த ரதகான்னு வந்துருந்தீங்க. ஸோ அதை தான் குடிக்கிறது, அதிலே ஒரு ஈடுபாடுடையவராக. ஸோ அருந்தி சாந்தக, அமைதியாக அப்படியே மனசெல்லாம் அடங்கி, மந்திரார்த்தம் எப்படியாவது மந்திரத்தை பெற்றே தீரணும், அதுக்காக வேண்டி நிற்கிறத நிச்சயம், அதை நிச்சயம் பண்ணிட்டார். பலன் கண்டிப்பாக அடையணும். இதெல்லாம் ஒரு காமிய கர்மமாகிடுது, காமிய விரதமாகிடுது. அந்த மாதிரி ஒரு விரதத்தை எடுத்துக்கொண்டார். देवाः परिज्ञाय काव्यं व्रतरथं तदा दैत्यान् दम्बरतांश्च एव बभूवुः मन्त्रतत्पराः. ஸோ ததோ தேவாக பரிஜ்ஞாய காவியம். ஸோ தெரிஞ்சுடுது, இவாளுக்கு எங்கே போனாலும் ஒற்றர்கள் இருப்போம், இவாளுக்கு தெரிஞ்சு போயிடுது. இவர் தபஸில் உட்காண்டிருக்கார். விரத ரதம் ததா, விரதத்தில் ஈடுபட்டு இருக்கிறார் இந்த காவியர், இந்த சுக்ரர் அப்படின்னு தேவர்கள் அறிந்து கொண்டு தைத்தியான் தம்பரதாம் சைவ, இவர்களும் ஆடம்பரமாக ஏதோ தபஸ் பண்ணுறேன்னு இவாளும் உட்காண்டிருக்கான். இவாளும் வேஷத்தில் தபஸ் உட்காண்டிருக்கா தைத்தியர்களும். பபூஹும் மந்திர தத்பராக. ஸோ இவாளும் நம்மளும் மந்திரத்தெல்லாம் எப்படியாவது நம்மளும் மந்திர சித்தி அடையலாம் அப்படின்னு அதில் ஈடுபட்டார்கள் தேவர்களும். மந்திராங்கிறது ஆலோசனை, மந்திராலோசனைக்கு மந்திரம் தான். ஸோ மந்திராலோசனை செய்தார்கள்ங்கிறது அர்த்தம் வருதுங்க. ஓகே. விசாரிய மனசா சர்வே சங்கிராமாய உத்யதா நிருப யயுஹு த்ருத ஆயுதாக தத்ர யத்ர தேதான உத்தமாக. ஸோ எல்லாரும் மந்திராலோசனை பண்ணிட்டு விசாரிய மனசில் யோசிச்சு பார்க்குறா, இது என்னவா இருக்கும், இவாளும் தபஸ் பண்ணுறா அவரும் தபஸ் பண்ணுறா, என்ன விஷயமா இருக்கும்னு யோசிச்சு பார்த்துட்டு சர்வே எல்லாருமே சங்கிராமாய, அவ்வளோதான் கிளம்பிட்டா, போர் கிளம்பிட்டா. இவா ஏதோ அடி போடுறா நம்மளை தோக்கடிக்கிறதுக்குன்னு அடி போட்ட உடனே இவா கிளம்பிடுறா. உத்தியத்தான் இருப்பா, உடனே இவா சொன்னதெல்லாம் மறந்து போயிடுது. பிரகலாதன் சொன்னதெல்லாம் விட்டுட்டா, நேராக போருக்கு கிளம்பிட்டான் இருப்பா. ஹே ஜனமேஜயா, யயுகு திருத்த ஆயுதாகா, ஆயுதங்கள் எல்லாம் தாங்கிட்டு கிளம்பினான். தத்ர எங்கே இருக்காளோ எத்திரத்தே தானவோத்தமாக, எங்கள் காவிய இவரோட கஷ்யபரோட ஆசிரமத்திலானே இருக்காவா. ஸோ அந்த இடத்துக்கு இவாளெல்லாம் கிளம்பினார்கள். ஸோ எல்லோரும் கிளம்பி வந்துட்டாளா. தான் ஆகதான் வந்தவர்களை பார்த்து சம்மீட்சிய அவளை பார்த்து ஆயுதான் கையில் ஆயுதத்தோடு வேறு வந்துட்டான். ஸோ தம்ஷான்னு சொன்னா இது இப்போ கவசத்துக்குன்னு தம்ஷனம்னு ஒரு பேர். ஸோ கவச்சம் அணிஞ்சின்னு இருக்கா, கையில் ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கா. இவாளெல்லாம் பார்த்து தே பயவிக்னாக ஆசன், யார் அங்கே இருந்தால் அசுரர்களாம் பயம் ஏற்பட்டுருது. ஐயோ இருக்கிறவங்களாம் அடிச்சு போட்டுறப்பறா. இப்போ சுக்கராச்சாரியர் வேற இல்லை. அதனால தைத்தியாக தேவான் சமந்ததக, நாலாபுரமும் சூழ்ந்துட்டான். சமந்ததக நாலாபுரமும் தேவர்கள் சூழ்ந்துட்டா. அதனால தைத்தியர்களை அவளை பார்த்து பயந்தே போயிட்டார்கள். ஸோ தேவை சகசா உத்பேதுகோள், சடக்குன்னு வந்துடுறா. சன்னத்தான் பயகர்ஷிதாக, ரொம்ப ரெடியாக இருக்கா. சன்னத்தம் சன்னஹ்யம் எல்லாம் ரெடின்னு அர்த்தம்.
ஸோ சன்னதான் அப்படி தேவர்கள் ரெடியாக இருக்கும்போது பயக்கர்ஷிதாக, ஸோ பயத்தோடு பீடிக்கப்பட்டவர்களாக அவள் வந்து சண்டைக்கு ரெடியாக என்ன பண்ணுறது? அப்ருவன் தத்யம் வச்சனம், அதாவது உண்மையான வார்த்தைகளை சொல்கிறா. இப்போ தேவான் பலதர்பிதான் தேவன் பலமாக இருக்கோங்கிற சாமர்த்தியத்தோடு இருக்கக்கூடிய தேவர்களை பார்த்து பயந்து போன இந்த அசுரர்கள் அவளோட சண்டை போடுறது கிடையாது. ஆனால் இது தத்தியம் வச்சனம், அவள்கிட்ட முதல்ல பேசுகிறா. எப்படி உங்களோட இந்த உண்மையான பேச்செல்லாம் நம்பிட்டு வரமாட்டேன்னு நினச்சோமேன்னு சொல்ல மாட்டாளா? இப்போ அதை பேசுகிறாவா. आचार्ये व्रतम् आस्तिते दत्त्वा अभयं पुरा देवाः सम्प्राप्ता नः जिगांसया. பயவதி, நாங்களாம் பயந்து போயிருக்கோம். அப்புறம் நெஸ்த சஸ்திரே, நாங்களாம் இந்த சஸ்திரத்தெல்லாம் வச்சாச்சு, இனிமேல் நாங்கள் சண்டை போடுறதுக்கு ரெடியாக இல்லைன்னு உங்கள்கிட்ட வேறு சொல்லிட்டோம். ஆச்சாரிய விரதம், எங்கள் ஆச்சாரியரோ விரதத்துக்கு போயிருக்கார், விரதத்தில் உட்காண்டிருக்கார். அந்த சமயத்தில் எங்களுக்கு தத்வா அபயம், முன்னாடி எங்களுக்கு நினைச்ச கவலைப்படாதேங்கோ அப்படி சொல்லிட்டு தானே போனேன் நீங்கள். ஸோ அபயம் புறா தத்வா, எங்களுக்கு அபயத்தை கொடுத்துட்டு பயப்பட வேண்டாம், நாங்கள் இப்போ சண்டைக்கு வரமாட்டோம்னு சொல்லிட்டு போன நீங்கள் தேவர்களே, சம்பிராப்தாக நாங்கள் இப்போ திரும்பி வந்துட்டால நீங்களாம் ஜிகாம்சையா, எங்களை கொல்றதுக்கு வந்திருக்கேளான்னு கேட்குறான். सत्यं वः क्व गतं देवा धर्मश्च श्रुतिनोदितः न्यस्तशस्त्रा न हन्तव्या पीताश्च शरणं गताः. இந்த இடத்துல ஸ்ருதினா உதிதகான்னு படிக்க வேண்டியது. கரெக்ட். ஓகே, ஆமாம் ஆமாம், இது ஸ்ருதி சொல்லப்பட்ட தர்மங்கள் இல்லையா, அதே வேதத்தில் சொல்லப்பட்ட தர்மம். ஸோ வக சத்தியம் குவாகதா, உங்களுடைய சத்தியம் எங்கே போச்சு? எங்களுக்கு ஒரு சத்தியமான வார்த்தையை சொன்னேன், நீங்கள் உங்களுக்கு பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு போனேன். உங்கள் சத்தியம் குவாகதம் எங்கே போச்சு தேவர்களே? ஸ்ருதினா உதிதக தர்மஷ, வேதம் தர்மத்தை சொல்லிருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒருத்தருக்கு அபயம் கொடுத்துட்டு திருப்பி அவளை சண்டை போடக்கூடாது சொல்லியிருக்கு இல்லையா வேதம், அதெல்லாம் தர்மமும் இல்லையா உங்கள்கிட்ட? நெஸ்தசஸ்திராக ந ஹந்தவ்யாக, ஆயுதத்தை வைத்தவர்களை யாரும் கொல்லக்கூடாது, இது வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு யுத்த நீதி அது. ஸோ அப்படி ஆயுதம் தாங்காதவர்களை நீங்கள் கொல்லக்கூடாதுங்கிறது தர்மம், அதை நீங்கள் மீறு. பீதாஷா சரணங்கதாக, நாங்கள் பயந்து போய் உங்களை அடைக்கலம்னு வந்திருக்கோம், எங்களை போய் நீங்கள் கொல்ல வரையலா? काव्यः मन्त्रार्थं कुहकेन च तपः न्यातं हि युष्माकं तेन युध्याम एव हि. தேவர்கள் சொல்கிறா, நீங்கள் காவியரை பிரேஷிதகா, நீங்கள் அனுப்பியிருக்கேன், உங்களால் அனுப்பப்பட்டிருக்கார் அவர். மந்திரார்த்தம், எதுக்கு மந்திரம் வாங்கணும்னு போயிருக்கார் அவர். குஹகேன வஞ்சகமாக, குஹகன வஞ்சகம், வஞ்சகமாக நீங்கள்லாம் அனுப்பியிருக்கேன் அவரை மந்திரம் வாங்கின்றதுக்கு. தப்போ ஞானம் கி ஞாத்தம் ஹி, உங்களுடைய தபஸும் எங்களுக்கு தெரியும், நீங்கள் என்ன தபஸ் பண்ணுறீங்களோ எங்களுக்கும் தெரியும். யுஷ்மாகம், உங்களுடைய தபஸு. தேன யுத்தியாமையவை, அதனால எங்களுக்கு தெரிஞ்சதுனால இப்போ உங்களோட சண்டை போடத்தான் போகிறோன்ட்டா. யுத்தியாம ஏவ, கட்டாயம் உங்களோட இப்போ சண்டை தான் போடுவோம். सज्जा भवन्तु युद्धाय संरब्धाः शस्त्रपाणयः शत्रुचित्रेण हन्तव्या एष धर्मः सनातनः. சஜ்ஜா பவந்து, சஜ்ஜானா ரெடி, கெட் ரெடி, போருக்கு நீங்களும் ரெடி ஆகுங்கோ. என்னப்பா? ஸோ சஜ்ஜானாலும் கெட் ரெடி. ஸோ ரெடி ஆகுங்கோ, பவந்து ரெடி ஆகுங்கோ நீங்கள் யுத்தத்துக்கு. சம்ரப்தாக சஸ்திரபாடைகள், சஸ்திரத்தை தூக்குங்கோ, கீழே வைக்கிற எடுத்துக்கோங்க, எல்லோரும் கையில் ஆயுதங்கள் எடுங்கோ. சம்ரப்தாகனா போருக்கு ஆயுதமாக அப்படி பரபரப்பாக எடுங்கோ, எல்லாம் ரெடியாக இருங்கோ. சத்ருகு சித்ரேன ஹந்தவியக, கேப்பை பார்த்து அடிக்கணும்,
சத்ரு ஒரு சத்ருவை அடிக்கிறது அவன் எப்போ வீக்காக இருக்கான்னு பார்த்து அடிக்கணும் அப்படியாவது சொல்கிறான் அவன் தேவர்கள் சொல்கிறான். ஸோ அந்த கேப்பில் சித்திரம்னா கேப்பு ஓட்டை, அப்போ அந்த கேப்பில் பார்த்து அடிக்கணும். ஏஷ தர்மக இது ஒரு தர்மம் தான்ப்பா. எப்போ வீக்காக இருக்கணும் அப்போ போய் அடிக்கணுங்கிறது அதுவும் ஒரு சனாதனமான தர்மம் தான். அதனால அந்த தர்மத்தை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம், போயிட்டு வாங்கோன்ட்டான். व्यास उवाच तच्छ्रुत्वा वचनं दैत्याः विचार्य च परस्परं पलायनपराः सर्वे निर्गता भयविह्वलाः. ஸோ வியாசர் சொல்கிறாருங்க ஜனமேஜயிட்ட, அந்த தைத்தியாக தத் வச்சனம் ஸ்ருத்வா, தைத்தியர்களுடைய அந்த அசுரர்களுடைய வார்த்தை இல்லை தைத்தியர்கள் அந்த வார்த்தையை கேட்டு, யார் தேவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு, விசாரிய பரஸ்பரம் என்ன இப்படி வந்துட்டாலே என்ன பண்ணலான்ட்டு ஒருத்தர் பேசிட்டு பலாயன பராக ஓடிய விட்டான். சண்டைகள்லாம் ரெடி இல்லை, ஏன்னா சண்டை போட்டால் சாவும் தெரியும், அதனால ஓடி புறம் இதுக்கிட்டு ஓடுறான். பலாயன பராகா சண்டைக்கு ரெடியாக இல்லைங்கிறனால ஓடுறான். சர்வே நிர்கதா பயவிகளாக அந்த இடத்துல இருந்து நாலாப்புறமும் தெரிச்சு ஓடிவிட்டாலாம் அசுரர்கள் எல்லாரும் பயத்தோடு கூட. शरणं दानवा जग्मुः पीताः ते काव्यमातरं दृष्ट्वा तान् अतिसन्तप्तान् अभयं च ददौ अत. அவ்வளோதான். எல்லாரும் இந்த காவியமாதா, அதாவது சுக்கராச்சாரியோட அம்மா இருக்காங்க, பிருகோடு ஒய்ஃபு. ஸோ அங்கே காவிய மாதாட்ட போய் எல்லோரும் பயந்து போய் பீத்தாக பயந்து போய் சரணம் தானவா ஜக்முகு சரணம்ட்டு காப்பாற்று ஓடி போயிட்டா அவள்கிட்ட அந்த அம்மாட்ட. திருஷ்டுவா தான் அவளை பார்க்குறா ஆறு காவிய மாதா தான் அத்தி சந்தப்தான் ரொம்ப பயந்து போயிருக்கா, ரொம்ப குழம்பி போய் சாவ ரெடியாக எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காவா. ஸோ அதனால அபயம் ச ததவ் அத, பயப்படாதேங்கோ நான் உங்களுக்கு அபயம் தரேன் அப்படின்னு காவிய மாதா சொன்னான். वयं त्यजत दानवाः मत्सन्निधौ वर्तमानान् न भीहि भवितुम् अर्हति. பேத்தவியம் பயப்பட வேண்டாம் அர்த்தம். பீஹி கர்த்தவியம் பேத்தவியம். ஸோ நீங்கள் பயப்படவே வேண்டாம். நான் பயத்தவன் ரெண்டு வாட்டி சொல்கிறான். பயம் தியஜத, பயத்தை விட்டுடுங்கள் தானவர்களே, பயப்படவே வேண்டாம். மத் சந்நிதம் எங்கிட்ட வந்துட்டேன், இப்போ நீங்கள் என்னோட சந்நிதியில் வந்துட்டேன் நீங்கள், அதனால் வர்த்தமானான் என்னோட சந்நிதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ந பீஹி ஒரு பயம் தேவையே கிடையாது. பீவி பவித்தும் அர்ஹதி, ஒரு பயங்கிறது என்னோட சந்நிதியில் வந்தப்புறம் ஏற்பட வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறான். स्थिताः तत्र गतव्यताः निरायुधा हि असम्भ्रान्ताः तत्र आश्रमवरे असुराः. ஸோ அந்த வார்த்தையை கேட்டு தத்ருத்வா வச்சனம், அந்த அம்மாவுடைய வார்த்தையை கேட்டு தைத்தியாக ஸ்திதாக தத்ர அங்கே இருந்தா. சரி ஓகே, இது ஒரு நல்ல ப்ரொடெக்டட் பிளேஸாக இருக்குன்ட்டு கதவியதாக கவலையின்றி, வியத்தான கவலை, கதவியத்தாகனா கவலை போயிடுத்து, கவலையின்றி இருந்தார்கள். நிராயுதாக அங்கே ஆயுதம்லாம் ஒன்றும் இல்லை. அசம்பிராந்தாக ஒரு குழப்பம் இல்லை மனசில், ஒரு பயமோ குழப்பமோ கலக்கமோ எதுவுமே இல்லை, ஏன்னா நான் ரட்சிக்கிறேன்னுட்டா. தத்ர ஆசிரம வரே அசுராக, சிறப்பான ஆசிரமம், வர ஆசிரமம், சிறப்பான ஆசிரமத்தில் அந்த அசுரர்கள் எல்லாம் தங்கியிருந்தார்கள். ஸோ அவிச்சாரிய கரெக்டு தான். ஸோ தேவாகா தான் வித்ருதான் அப்படி ஓடி போயிட்டு இருக்கா இல்லையா.
ஸோ அவள் என்ன பண்ணினா, தேவர்கள் அவள் ஓடுறவாளை பார்த்து பத அனுகாக அவளோட பாதத்தை பார்த்துட்டு அவளோட பாத அடி சின்னம் இருக்க கால் தடம் அதை பார்த்துட்டு பின்னாடியே போயிட்டுருக்காங்க. ஸோ வீட்ச தானவான் இப்படி ஓடி போகிற தானவர்களை பார்த்து அவள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு அபிஜக்முகு அப்படியே சேர்ந்து அங்கே போயிடுறா, அவள் இருக்கிற இடத்துக்கு போயிடுறா. பிரசஹ்ய ஏதான் அவளை பலாத்காரமாக என்ன அடிக்கலாங்கிற ஒரு எண்ணத்தோடு அவள் பின்னாடியே தொடர்ந்து போனால் விசாரியா பலாபலம். அப்போ காவிய மாதாக்கு என்ன பலம் இருக்குங்கிறது இவாளுக்கு தெரியாது, அதை நினச்சி கூட பார்க்கலேவா. ஏன்னா சில பேருக்கு தப்போபலம் இருக்கும், தப்போபலத்தால் ஒரு ஹுங்காரம் தேவி என்ன ஹுங்காரம் பண்ணி ஒரு தடவை கொண்டு போடுறா இல்லையா, அது மாதிரி அவளுடைய பலாபலத்தை யோசிக்காமலேயே அவளை பின்தொடர்ந்து போனார்கள். सर्वे हन्तुं दैत्यान् सम्पुद्यताः वारिताः काव्यमात्रा अपि जग्नुः तान् आश्रमस्थितान्. ஸோ அங்கே வந்த தேவர்கள் தத்திர ஆகதாக சுராக வந்த தேவர்கள் எல்லாரும் சர்வே ஹந்தும் தைத்தியான்னு சமுதியதா உடனே கொல்லறதுக்கு ரெடி ஆகிட்டா. அங்கே அசுரர்கள்லாம் அடைக்கலாம் அங்கே உட்காந்துருக்கா, எல்லாரையும் ஒருத்தரை கொல்லறதுக்கு ரெடி ஆகிட்டாவா உத்தியத்தாக முயற்சியோடு. வாரிதாக காவிய மாத்திரா காவியா இந்த சுக்கராச்சாரியோட அம்மாவான காவிய மாதா இருக்கா இல்லையா, தடுக்கிறான். அவளால் தடுக்கப்பட்ட போதிலும் வாரித்தாகனா நிவாரித்தாக நிவாரணம் பண்ணுறா, தடுக்கிறான். தடுத்தாலும் ஜக்ருகு கொல்றா. தான் ஆசிரமஸ்திதான் ஆசிரமத்தில் இருந்த அந்த அசுரர்களை இவர்கள் கொன்றார்கள். ஸோ சுரைஹி கன்யமானான் தேவர்களால் கொல்லப்படக்கூடிய அந்த அசுரர்களை பார்த்து திருஷ்டுவா பார்த்து காவியமாதா அதிவேபிதா தபிச்சு போகிறா. ஐயோ குழந்தைகள் எங்கிட்ட அடைக்கலன்னு வந்தது எல்லாரையும் கொல்றாளேவா அப்படின்னு தபிச்சு போகிறாவ. அதிவேபிதா வேபித்தானா நான் நார்மலாக இருந்து வேர்த்து விறுவிறுத்துன்னு அர்த்தம். இங்கே என்ன அந்த தாபம் அவளுக்கு அவ்வளோ இதாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. உவாச்சா சொல்கிறா சர்வான் ச நித்ரான் நான் என்ன பண்ணுவேன் இந்த தேவர்களை தூக்கத்தில் ஆழ்த்த போகிறேன்னுட்டான். ஒரு மந்திரத்தை சொல்லி எல்லாரும் தூங்க வச்சுடுறேன். ச நித்ரான் தபசா வைகரோமே என்னுடைய தபஸ்னால எல்லாரையும் தூக்க பண்ணிட போகிறேன் இந்த தேவர்களை. அப்போ எப்படி சண்டை போடுவா, போட முடியாது. அவ்வளோதான், நித்ரா தேவி ஓடி வந்துட்டா. காவியமாதா கூப்பிட்டோடனே நித்ரா தேவி ஓடி வந்து பிரேரிதா தூண்டப்பட்ட நித்ரா தேவி தான் ஆகத்தியா வந்துட்டா. அவளுக்கு வந்து சேர்ந்து அவள் மேலே குதிச்சுட்டா. பபாத்தச்சா நித்ரா தேவி வந்து அவள் தேவர்களை வந்து ஆட்கொண்டாள். ச இந்திராஹா எல்லா இந்திரனோடு கூடிய எல்லா தேவர்களும் நித்ராவசம் யாத்தாக எல்லாரும் தூங்கிட்டான். நித்ராவசத்தில் போயிட்டா எல்லாரும். தேவாக மூக்கவது ஆசிதாக எல்லாம் சைலண்ட்டு யாரையாட்ட பேசுறது அப்படியே தூக்க அப்படியே ஆட்டுறத மேலே அப்படி எல்லாரும் இருந்தார்கள், ஊமை போல இருந்தார்கள். निद्राजितं दृष्ट्वा दीनं विष्णुः अभाषत मां त्वं प्रविश भद्रं ते नये त्वं च सुरोत्तम. ஸோ தீனம் இந்திரம் நித்ராஜிதம் இந்திரம் தீனமாக இருக்கான், பரிதாபமாக இருக்கான் இந்திரன்.
நித்ரா தேவியால் ஜெயிக்கப்பட்ட இந்திரன் அப்படின்னு அப்படி தூங்கிட்டு இருக்கக்கூடிய இந்திரன். ஸோ விஷ்ணுகு அபாஷத்தை, விஷ்ணு பேசுகிறார் அந்த இந்திரனை பார்த்து, மாம் துவம் பிரவிஷ, நீ என்ன பண்ணு, உன்னுடைய யோக பலத்தால் எனக்குள்ளே போயிடு, எனக்குள்ளே உள்ளே வந்துரு அப்படிங்கிறார் விஷ்ணு. மாம் துவம் பிரவிஷ, எனக்குள்ளே நீ வந்து விடு, வந்த உடனே உனக்கு நான் பத்ரம் தே, உனக்கு மங்களம் உண்டாகும். ஸோ நயே துவாம் ச சுரோத்தம, சுரர்களின் உத்தமமான இந்திரா, உன்னை வேற இடத்துக்கு கொண்டு போய்டுறேன் நான். இப்போ இங்கேருந்து தூங்கி ஆடாதே, எனக்குள்ளே யோக பலம் இருக்க இந்திரனுக்கு தான் எங்கே வேணால் நுழைஞ்சு விட்றானே, அதனால் நீ எனக்குள்ளே நுழைஞ்சுடு, நான் உன்னை வேறு இடத்துக்கு கொண்டு போய்டுறேன். நயேன்னு ஐ வில் டேக் யூ, வேறு இடத்துக்கு கொண்டு போகிறேன்றான். मुक्तः ततः विष्णुं प्रविवेश पुरन्दरः निर्भयः गतनिद्रश्च बभूव हरिरक्षितः. ஸோ இப்படி சொன்னோடனே, இந்த மாதிரி சொன்ன உடனே விஷ்ணு பிரவிவேஷ உள்ளுக்குள்ளே போயிட்டான். புரந்தரன் என்று சொல்லக்கூடிய இந்திரன். ஸோ அவன் உள்ளே போயிட்டான். நிர்பயக கத நித்ரஷ, உள்ளே போனோடனே அவனுக்கு தூக்கம் எடுத்து பகவானுக்குள்ளே அடைக்கலமாக இருக்கான். பபுவ ஹரி ரட்சித, ஹரியால் ரட்சிக்கப்பட்டவனாக ஹாப்பியாக இருந்தான் இந்திரன். रक्षितं हरिणा दृष्ट्वा शक्रं तत्र गतव्यतं काव्यमाता ततः क्रुद्धा वचनं चेदम् अब्च इदम् अब्रवीत्. ஹரிணா ரட்சிதம் சக்கரம், ஹரியால் ரட்சிக்கப்பட்டான் இந்த இந்திரன். அப்படிப்பா அந்த இந்திரனை அவ்வாறு பார்த்து, கதவியதம், கவலையெல்லாம் இருக்கானே அப்படிங்கிறத பார்க்குறா காவிய மாதா. ததக குருத்தா, கோவம் வந்துடுது. இப்போ இந்திரன் அங்கே இல்லை, இந்திரன் ஹரியால் ரட்சிக்கப்பட்டுட்டான்னு தெரிஞ்சுடுத்து. ஸோ வச்சனம் ச இதம் அப்ரவீத், கோபத்தோடு இந்த வார்த்தைகளை சொன்னாள். मघवन् त्वां पक्षयामि स विष्णुं वै तपोबलात् पश्यतां सर्वदेवानाम् ईदृशं मे तपोबलम्. மகவன், ஹே இந்திரா, ச விஷ்ணும், நான் விஷ்ணுவோடு கூட ஒன்று சாப்பிட்டு போகிறேங்கிறான். பட்சயாமி, பட்சணம் பண்ணிவிடுவேன் ஒன்று, ரெண்டு பேருமா சேர்த்து. தபோபலம், எனக்கு அப்படிப்பட்ட தபோபலம் இருக்குது, என்னுடைய தபோபலத்தினால உங்கள் ரெண்டு பேருமே நான் பட்சணம் பண்ணிவிடுவேன். சர்வதேவானாம் பஷ்யதாம், தேவர்களெல்லாம் மற்றவெல்லாம் பார்க்கட்டும், யார் வேணால் பார்க்கட்டும். ஈதிருஷம் மே தபோபலம், இப்படியாக என்னோடய தபோபலம், சும்மா அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதே, அவ்வளோ தபோபலம் எனக்கு உண்டு. விஷ்ணுவோடு கூட உன்னே நான் சாப்பிடுவேன்ட்டான். ஒரு நிமிஷம், கரெக்ட். विष्णुं वै तपोबलात् पश्यतां सर्वदेवानाम् ईदृशं मे तपोबलम्. व्यास उवाच इत्युक्तौ तु तया देवौ विष्णु इन्द्रमाम. आमा विष्णु इन्द्रौ योगविद्यया अभिभूतौ महात्मानौ स्तब्धौ तौ संबभूवतुः. அவ்வளோதான். வியாசர் சொல்கிறார் இங்கே ஜனமேஜயன்ட்ட, இத்யுக்தோ, இவ்வாறு சொல்லப்பட்ட அந்த ரெண்டு தேவர்கள் யார்? விஷ்ணுவும் இந்திரனும். ஸோ விஷ்ணு இந்திரம் யோக வித்யா, யோக வித்யா தெரியறது. அதனால அந்த யோக வித்யை அறிந்த காவியமாதா இவ்வாறு சொன்ன உடனே அபிபூத, அவமானப்பட்டுட்டான். அபிபூதம்னாலே அபிபவம் அப்படின்னா அவமானம் அப்படின்னு அர்த்தம். அபிபூதம்னா அவமானப்பட்டவர்களாக, ஐயோ இவகையில் இப்படி மாட்டின்றோமே நினச்சிட்டு மகாத்மாக்களாக அந்த ரெண்டு பேரும் ஸ்தப்தௌ தௌ சம்பபூவத்துக்கு, அவ சொன்ன மாத்திரத்திலேயே ஸ்தப்தமாயிட்டான, ஸ்டாண்ட் ஸ்டில்லு, எதுவுமே அசையக்கூடிய முடியாதவர்களாக ஆகிவிட்டார்கள். விஷ்ணுக்குள்ளே போன இந்திரன் விஷ்ணு ரெண்டு பேருமே ஸ்தப்தமாக, ஸ்தப்தம்னா ஸ்டாண்ட் ஸ்டில், அப்படியே இருந்தார்கள் அந்த ரெண்டு பேரும். विस्मिताः तु तदा देवाः दृष्ट्वा तौ
अतिबल அதிபாதிதௌ அதிபாதிதௌ अधिबाधितौ चक्रुः किल किल किला शब्दं ततः ते दीनमानसाः. ஸோ ததா தேவாக விஸ்மிதாக. அப்போ தேவர்கள்லாம் நித்திரையிலேருந்து எழுந்தாச்சுன்னு புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல, அவ்வளோதான். ஸோ தேவர்களெல்லாம் ஆச்சரியப்படுறா இப்படி இருக்காளேன்ட்டு, அப்படி ஸ்டாண்ட் ஸ்டில்லாக நிற்கிறாளே வா 2 பேருன்ட்டு. ஸோ திருஷ்டுவா தௌ அதி பாதித்தவ், ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள். யார்? விஷ்ணுவும் இந்திரனும் ரொம்ப பாதிக்கப்பட்டவர்களாக இப்படி நிற்கிறாளேன்னு பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள் அசுரர்கள். சாரி தேவாக, ஓ நாட் அசுரா, தேவர்கள்லாம் எழுந்துட்டாள், இப்போ தூக்கத்துலேருந்து எழுந்துட்டு இருக்கா, அதனால ஆச்சரியப்பட்டு நிற்கிறாவா. சக்ருகு கிளிகிலா சப்தம். கிளிகிலா சப்தம்னு ஐயோ என்ன பண்ணுறது அப்படி ஒரு சத்தம் அங்கே ஏற்படுறது. ஸோ ததஸ்தே தீனமானசாக, ரொம்ப தீனமாகிடுது, மனோதைரியத்தை இழந்தவர்களாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ அப்படி பேசிக்கிறா, கிளிகிலாங்களான்னு ஏதோ சத்தம் கேட்குறதுங்க. रोषमाणान् सुरान् दृष्ट्वा विष्णुं प्राह शचीपतिः विशेषेण अभिभूतः अस्मि त्वत्तः अहं मधुसूदन. ஸோ எல்லோரும் கதறா, குரோஷமானான் சுரான் அப்படி கதறா. ஐயோ விஷ்ணுக்கும் இந்திரன் எவ்வளோட சீஃபாச்சு 2 பேரும், அதனால ரொம்ப கதறி அழும்போது அந்த தேவர்களை பார்த்து விஷ்ணும் பிராக சசீபதி, யார்? இந்திரன் வந்து விஷ்ணுவை பார்த்து சொல்கிறான். ஸோ என்ன சொல்கிறான்? விசேஷேன அபிபூதோஸ்மி, உன்னை விட நான் ரொம்ப அவமானப்பட்டிருக்கேன் பாடுறேன். ஸோ உனக்கு ஏற்பட்ட அவமானத்தை விட தொத்தக அகம், தொத்தகன உன்னை விடவும் நான் வந்து ரொம்ப விசேஷமாக அவமானப்பட்டுட்டேன் மதுசூதனனே, விஷ்ணுவே அப்படிங்கிறார். विष्णु यावन्नौ न देहदहेत् प्रभो तपसा दर्पितां दुष्टां मा विचारय माधव. அதான் உனக்காவது இந்த தூக்கமெல்லாம் வரல, இந்த காவிய மாதாவோட இதனால தூக்கமெல்லாம் வரல, நான் தான் அதெல்லாம் வேற அவமானப்பட்டேன், நீ அவமானப்படலை. அதனால எனக்காக வேண்டி நீ என்ன பண்ணணும், இவன் 2 பேரும் நம்ம எரிக்க கூடாது. யாவத்து நௌ ந தகேத்து, இவள் நம்மளை இந்த தன்னுடைய தபசால் நம்மளை எரிக்கிறதுக்கு முன்னாடி, ஹே பிரபோ விஷ்ணு ஜகி ஏனாம் விஷ்ணு, ஹே விஷ்ணு நீ இவளை எரிச்சு விடு, நீ வந்து கொன்னுடு, ஜகின கொல்லு, நீ இவளை கொன்னுடு, இல்லாட்டா அவள் நம்மளை எரிச்சு விடுவாள். தபசா தர்ப்பிதாம் துஷ்டா, அவள் தபஸோட பலத்தில் ரொம்ப தர்ப்பம், அவளுக்கு செருக்கு, அவளோட தபஸை பற்றி ரொம்ப செருக்கோடு இருக்கா. துஷ்ட இவள் மாவிச்சாரையை யோசிக்கவே செய்யாதுங்கோ, இவளை பொண்ணாச்சே அதெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை, உடனே கொல்லுங்கோன்றான். மாதவன மாவை தரித்தவனே, லக்ஷ்மியை நெஞ்சில் வைத்தவனே, மாதவனே கொல்லு. भगवान् विष्णुः शक्रेण प्रतितेन च चक्रं सस्मार तरसा गृणां त्यक्त्वा अथ माधवः. இப்படி சக்ரேன இந்திரனால இத்யுக்தக, இவ்வாறு சொல்லப்பட்ட பகவான் விஷ்ணுவாகப்பட்டவர் பிரதிதேனச்ச, அதாவது அவனை காட்டியிருக்கான். பிரதிதேனன்னு நான் வெளிப்படையாக சொல்லியிருக்கான், நீ இப்படி கொல்லுன்ட்டு வெளிப்படையாக ஓப்பனாகவே சொல்லிட்டான் அவன். அப்படி சொன்ன உடனே கிருணாம் தெக்துவா, கிருணான கருணைன்னு அர்த்தம், கருணையை விட்டுட்டான். இப்போ பொம்பளைங்கிற கருணையெல்லாம் போயிடுத்து விஷ்ணுக்கு. சக்கரம் சஸ்மார தரசா, உடனே தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை நினைக்கிறார். விஷ்ணு சக்கரத்தை நினைச்சாலே கையில் வந்துடும் அது. ஸோ உடனே சக்கரத்தை அவர் நினைத்தார். அத மாதவக, அந்த மாதவனாகப்பட்டவர் இப்படி வெளிப்படையாக சொல்லிட்டாரே, கொல்லுன்னுட்டானே இந்திரன், அதனால அந்த சக்கரத்தை நினைத்தார். स्मृतमात्रं तु सम्प्राप्तं चक्रं विष्णुवशानुगं
ददार च करे क्रुद्धः पदार्थं நோதிதக चक्रनोदितः தூண்டப்பட்டு இல்லையா. ஸ்மிருத மாத்திரம் நினைச்ச உடனே வந்துடுது. சம்பிராப்தம் சக்கரம் கையில் வந்துடுது, சக்கரம் வந்துடுது. விஷ்ணு வசானுகம் விஷ்ணுவுடைய வசத்தில் வந்த அந்த சக்கரத்தை ததாரச்ச கரே கையில் எடுத்தார். குருத்தக கோபத்தோடு எடுக்கிறார். வதார்த்தம் காவிய மாதாவை கொல்றதுக்கு எடுத்துட்டார். சக்கரநோதிதக சக்கரனால் தூண்டப்பட்டவராக. तत्करे चक्रं शिरश्चिच्छेदरं हसा अतां दृष्ट्वा तु तां शक्रः मुदितश्च अभवत् तदा. அவ்வளோதான். தத்கரே சக்கரம் கிரஹீத்வா தன்னுடைய கையில் அந்த சக்கரத்தை ஏந்தியவராக சிரஸ்சிச்சேத ரம்ஹசா ரம்ஹஸ்ன ஸ்பீடுன்னு அர்த்தம். வேகமாக அவளுடைய தலையை வெட்டினார் விஷ்ணு. இது ஹதாம் திருஷ்டுவா து தாம் அவள் கொல்லப்பட்ட அந்த காவிய மாதாவை பார்த்து முதிதக சக்கரக அபவத்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அப்பா நம்ம சொன்னோம் விஷ்ணு கொண்டுட்டார், இவளால் நமக்கு ஆபத்து தொலைஞ்சதுன்னு ஹாப்பி ஆகிட்டான் இந்திரன். देवाश्च अतीव सन्तुष्टा हरिं जय जय इति च तुष्टुवुः मुदिताः सर्वे सज्जाता विगतज्वराः. ஸோ தேவர்கள் ரொம்ப சந்துஷ்டாக ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. ஸோ ஜெய ஜெயான்னு சத்தம் போடுறா எல்லாம். ஹரிக்கு ஜெய ஜெயா அப்படின்னு ஜெயகோஷம் பண்ணுறா. துஷ்டுமுகன ஸ்துதி பண்ணினார்கள். முதிதாக சர்வே எல்லாரும் ஆனந்தப்பட்டு சஞ்சாதா சர்வே சஞ்சாதா முதிதாக எல்லாருக்கும் ஆனந்தம் ஏற்பட்டதுனால அவரை ஸ்தோத்திரம் பண்ணி விகதஜ்வராகா துளி கூட கவலையில் இப்போ காவிய மாதாவும் போயிட்டா. सञ्जातौ तक्षणात् हृदयव्यतौ स्त्रीवदात् शङ्कमानौ तु भृगोः शापं दुरत्ययम्. ஸோ இந்திர விஷ்ணு து சஞ்சாத்தௌ அதாவது ஹிருதய வெத்தவ் அவள் ரெண்டு பேரும் கவலை வந்துடுது. இந்திரருக்கும் கவலை வந்துடுது, விஷ்ணுக்கும் கவலை வந்துடுது. என்ன கவலை? ஒரு பொம்பளை போய் கொண்டு இருக்கோமே. ஸோ அது ஒரு தோஷம் இல்லையா? ஸோ ஸ்திரீவதாத் ஒரு பெண்ணை கொன்றோம் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருக்கு ஒரு கவலை வந்துடுது. சங்கமானவு பிருகோஹோ சாபம் அது மட்டும் இல்லை, அவள் பொண்டாட்டி வேறு கொண்டு இருக்கோம், பிருகோடு பொண்டாட்டி வேறு கொண்டிருக்கோம். அப்போ பிருகு சபிக்க போகிறாரு. துரத்தியம் மீற முடியாது. பிருகோடு சாபத்தை கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணும். மீற முடியாத பிருகு சாபப்படுவா கொடுப்பாரோடு ரெண்டு பேரும் பயந்து போனார்கள். सर्वं जगदम्बार्पणमस्तु.